ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஃபியா லீடரையே கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடுறான் நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறமா அவன் சாகலை அப்படின்றதுக்கப்புறம் ஹீரோயினை பிடிச்சி என்னென்ன டார்ச்சர் பண்ணுறான், அவனுக்கும் இவளுக்கும் என்ன கனெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறாளா, அந்த பையனை இவன் என்ன பண்ணுறான் அப்படின்றது தான் ஸ்டோரி. ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு டைம் பாஸ் ஆன மூவி தான் இது. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினை எவனோ ஒருத்தன் கையை பிடிச்சி வாயெல்லாம் கட்டி போட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவ பதறிக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவனோட பேர் வந்து மைக்கேல். இவன் வந்து ஒரு கேங்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்போதைக்கு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவ வந்துட்டு ஒரு இன்ஃபார்மர், நம்ம டீமுக்குள்ள வந்துட்டா, இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் இவளை பாக்குறான். இன்ஃபார்மர்னா இவ என்ன போலீஸா அப்படின்னு கேட்கும்போது, இவ போலீஸெல்லாம் இல்லை, இவ ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திருட்டுத்தனமாக நம்மளோட இடத்துக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறா அப்படின்னும் போது இவனும் பார்க்குறான். பார்த்த உடனே இவன் என்ன சொல்கிறானா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிறோம், கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே கூட இருக்கவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி இவளுக்காக குழியெல்லாம் வெட்டி வச்சுட்டான். அந்த குழியில் எடுத்துகிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு கன்னை எடுத்து சுடலாம் அப்படின்னு பார்க்குறான். டக்குன்னு கன்னு வந்து சரியாக வேலை செய்யாமல் போகுதா. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறான்னா, உஷார இவனை வந்து குழியில் தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அங்கே விழுந்த கன்னை எடுத்து அவனையே சுட்டுடுறா. சரி, அவனை தான் சுட்டுட்டா அப்படின்னு பார்த்தா அந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோ அங்கே வரான் பாரு, அவனையுமே சுட்டுடுறா. அதோட 3 மாதம் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு இறுதி சடங்குக்காக போயிருக்கா. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த சிட்டிலேயே பயங்கர பெரிய பணக்காரங்க, ஒரு பெரிய மாஃபியா கேங்கை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்களோட பையன் இறந்துட்டான். இதுக்கு அப்புறமா இவங்களோட மொத்த கம்பெனி, இவங்களோட மாஃபியா கேங் எல்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்றது வெளியில எல்லாம் பெரிய டாக்காக போயிட்டுருக்கு. அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஹீரோயினும் அவளோட அசிஸ்டண்ட்டும் அங்கே போயிருக்காங்க. உள்ளெல்லாம் விட முடியாத மாதிரி அதை இங்கே வந்து கிளம்புங்க அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. இவங்களும் புலம்பிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. அப்போதான் ஹீரோயினை கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வரான். ஆனால் 2 பேருமே ஒருத்தர் கவனிக்கவே இல்லை. இவர் யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அப்பா தான். ஆனால் இவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு 2 பையனுங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இவரோட கீப்புக்கு பிறந்தவனா, அதுவும் செகண்ட் ஒய்ஃப் கூட இல்லை. இதை பாரு, நீ வந்து என்னோட மொத்த பிஸ்னஸையும் எடுத்துக்கணும், என்னோட கேங்கை எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா அதெல்லாம் உன்னால் முடியாது. ஏன்னா அதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நீ என்ன பண்ணுற அப்படின்னா, என்னோட பையனுக்கு கீழே இருந்து அவன் மேற்பார்வையில் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னும் போது ஹீரோக்கும் ஒரு ஆப்ஷனே இல்லையா. அவனும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜேர்னலிஸ்ட் இல்லையா, அவள் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான டைமிங்கில் வர நியூஸை படிப்பா போல. அப்போ அவளோட மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது பாரு, நீ வந்து பெரிய லெவலில் போயிட்டு இன்னமும் நீ உட்காந்து நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி, இவளுக்கு வந்து நியூஸ் ரீட் பண்ணுற வேலையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. அவளோட பேர் வந்து மினி. இவ வந்துட்டு கொஞ்சமும் தகுதி இல்லாதவ. இவளை வந்து இப்போ ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த நியூஸ் கார்டை படிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் இங்கே உட்காரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இவளும் என்ன பண்ணுறான்னா, ஜரூரா போய் அந்த இடத்துல உட்கார்றா. ஆனால் அவளுக்கு வந்துட்டு வாயில் அப்படியே தாளம் போடுற மாதிரி பதன்னு வாயெல்லாம் உதறுது. இவர் மேனேஜருக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இதை பாரு, நியூஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கு மேலேயும் நீ வந்துட்டு உனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா டக்குன்னு உடனே வந்துரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு கொஞ்சமும் கான்ஃபிடென்ட்டே இல்லை. கரெக்டாக 2 செகண்ட் இருக்கும் போது அவள் அந்த இடத்த விட்டு டக்குன்னு எழுந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் டக்குன்னு உட்காந்து டக்குன்னு செம சூப்பராக அந்த நியூஸை படிச்சிடுறா. மேனேஜருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. ஐயோ, இந்த மாதிரி பொண்ணு கூட்டிகிட்டு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிட்டோமே, இவ வேற இனிமேல் இதையே சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துவாளே அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே மேனேஜரும் வந்து மினியை கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதை பாருமா, நீ ஒழுங்காக நியூஸ் படிச்சிருந்துருக்கணும், உனக்கு அந்த திறமை கிடையாது, வேறு திறமையை வளர்த்துக்கோ. இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்க போகுது, அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு பார்ட்டியே நடக்க போகுது. அங்கே நம்மளோட புது இன்வெஸ்டர் வராரு, எப்படியாவது அவரை கரெக்ட் பண்ணி உன் கைக்குள்ளே வச்சுக்கோ, அப்போ கண்டிப்பாக உனக்கு என்ன சான்ஸ் வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறாரு. ஈவினிங் பார்ட்டியில் மேனேஜர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரே ஒரு பர்சனை மட்டும்தான்
அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்வெஸ்டர். அது வேற யாரும் இல்லை அப்படின்னும் போது மீனி கூட நம்மளை தான் சொல்ல போகிறாரு போல அப்படின்னு அவளாக இருக்கா. நம்ம ஹீரோயின் தான், அவளுக்கு மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு மொத்த தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது மினியோட மூஞ்சை மாறிடுது. ஆட பாவிடே மேனேஜர் நீயுமாடா அப்படின்ற மாதிரி மேனேஜர் மூஞ்சியை அவள் பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தாதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாளும் இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அப்படியே உயிரோட ஹீரோயின் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது அவளுக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான் வேற. ஹீரோ நேராக வந்து ஹீரோயின் கிட்டே இனிமேல் நீங்களும் நானும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறான். ஹீரோயினுக்கு தான் ஆல்ரெடி இல்லையே. ஹீரோயின் டென்ஷனில் தபன்னு வேற இடத்துக்கு தள்ளி ஓடி போயிடுறான். ஆனால் ஹீரோ வெட்டுற மாதிரி தெரியல. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறான். எதுக்காக நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்க, தயவு செஞ்சு இந்த வேலையை பண்ணுறதுக்கு வேற யாருன்னா சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. எனது வேற யாருன்னா சூஸ் பண்ணுமா, எதுக்காக நான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியவே இல்லையா, உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட போயிட்டு இருக்கான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறா. விடுவானா இவன், நீ இன்னமும் என்ன யாருன்னு தெரியலன்ற மாதிரி எவ்வளவு நாளுக்கு நடிப்ப, சாரி அன்னைக்கு எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வரா. ஆனா அதுக்குள்ளேயே வந்து ஹீரோ, இதை பார், இதுக்கு மேல எதுவுமே நீ பேசக்கூடாது, நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றானா. ஹீரோயின் என்ன பண்றானா, அவன் கொஞ்சம் உஷாரா இல்லாத நேரமா பார்த்துட்டாக்குன்னு எஸ்கேப் ஆகி அங்க இருந்து ஓடிடுறா. வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு பார்த்தா வீடு வரைக்கும் யாரோ இவ்வளோ ஃபாலோ பண்ண மாதிரியும் வீட்டுக்கு அதுவே யாரோ திறக்கிற மாதிரியும் இருக்கு. இவன் என்ன பண்றானா, கத்தி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு தெரியாம டார்ச் லைட்டை கையில எடுத்துட்டு போயிடுறா. இப்பதான் ஜின் சொல்லிட்டு நமக்கு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட். அடியே நான் என்ன பண்ணேன், ஏதோ திருட வந்த மாதிரி என்ன இப்படி தாக்குறதுக்கு ரெடியா வந்தியே அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இல்லை என்னை யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருந்தது, அதனால இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். நாளைக்கே எங்க அப்பா அம்மா உன்னை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நான் வந்துட்டு ஒரு அனாதை ஆர்ஃபனேஜ்ல இருந்து தான் வந்தேன் அப்படின்றது உன் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா, என்னை ஏற்றுப்பாங்களா, எதுக்காக அவசரப்படுற அப்படின்னு கேட்குறா. அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறா. கவலைப்படாத, உன்னை நான் எந்த விஷயத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நீ நாளைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்னோட பேரண்ட்ஸை வந்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவளுமே வந்து சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. மறுநாளும் ஹீரோயின் வந்து கிளம்பி போகிறா. போய் பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு லவ்வர் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னம்மா நீ என்ன பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா இவனோட பாய் ஃப்ரெண்டோட ஃபோன் வேற ஹீரோவோட கையில் இருக்கு. நீ எப்படி இங்கே வந்த, அவன் எங்க, அவனை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. உனக்காக ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை திறந்து காட்டுறான். அதில் ஒரு கண்ணாடி இருக்கு, இது வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டுது. அது ஃபுல்லாவுமே ரத்தமாக இருக்கிறத பார்த்த உடனே அவள் பயங்கரமாக பயந்துடுறா. என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையே கஷ்டப்படுத்திட்டு நீ ரொம்ப சந்தோஷமா இருந்துடலான்னு நினைக்கிறியா, அதுக்கு நான் விட்டுருவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். நீ அன்னைக்கு செத்து போயிருந்திருக்கணும்டா, அன்னைக்கு மிஸ் ஆயிட்ட, ஆனா இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன், அவனை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவ கொண்டையில போட்டுட்டு இருக்க கொண்டை ஊசியை எடுத்து அவனை குத்தலாம் அப்படின்னு போறா. ஆனா அவன் எப்படி இதுக்கப்புறமா இவகிட்ட ஏமாறுவான். இதை பாரு, அவனை நீ என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவனை எதுவும் நீ பண்ணலை, உயிரோடு தான் இருக்கான்னு அவனை விட்டுடு, என்ன வேணா கொண்டுடு அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரம் ஒன்று கொண்டுடுவேன்னு நீ நினைக்கிறியா, உன்னை வச்சு நான் என்ன அளவுக்கு ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை கொண்டுட்டேன் அப்படின்னா லைஃப்பில் அதுக்கப்புறம் சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடும், கண்டிப்பாக நான் உன்னை கொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன தண்டா பண்ணி தொலைய போகிறேன் அப்படின்னு கேட்குறா. இதோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறான். இவளும் வந்துட்டு எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுறா, அவளால் முடியல. வா நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ செஞ்சே ஆகணும், உனக்கு வேற ஆப்ஷனே இல்லை,
அவன் என்கிட்ட உயிரோடு இருக்கான், நீ நான் சொல்கிறத பண்ணலன்னா கண்டிப்பாக அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இவன் சொல்கிறத அவள் சரியாகவே கேட்கவே மாட்டா, மறுபடியும் பிடிச்சிக்கிட்டே இருக்கா. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இதை பாரு, இங்கே உள்ள எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு உனக்கு தெரியுமா? இங்கே இருக்க ஒருத்தனும் இன்னைக்கு உன்னை என்ன நாஸ்தி பண்ண போகிறானுங்கன்னு மட்டும் பாரு. நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா எனக்கு செம்ம கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். அது பார்த்தா ஒரு கேசினோவாக இருக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே வந்து நீ என் கூட ஒரு கேம் விளையாடு, அந்த கேமில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். நீ தோத்துட்ட அப்படின்னா நீ இங்கே இருந்து தான் ஆகணும், இவனுங்க சொல்கிற எல்லாத்தையும் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன பிளான் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இத்தனை பேரை சமாளிக்கிறதுக்கு இவன் ஒருத்தனை சமாளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இது பாரு டார்லிங், நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நீயும் நானும் வந்துட்டு தனியாக வேற எங்கன்னா போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இதை பாருங்க, இவன் என்னோட ஆள், யாருன்னா என்னை தொடணும்னு ட்ரை பண்ணீங்க, அதுக்கப்புறம் அவன் உங்களெல்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியல, எங்கள் 2 பேருக்கும் சின்னதாக ஒரு சண்டை, அதனால கோவத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சீனை போட்டுட்டு இருக்கா. நீ சொல்கிறத யாருமே இங்கே நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஏன் நம்ப மாட்டாங்க, ஏதோ இப்போ நம்புவாங்களே அப்படின்னு சொல்லி இவளே வந்து ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணுறா. சரி ஓகே, இவ என்னோட ஆள் தான், ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் கிஃப்டாக இவ்வளோ கொடுக்குறேன், இவன் இந்த கேமில் வின் பண்ணா ஓகே, இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இவ கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோ வந்துட்டு அவள் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பார், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், நான் லாஸ்ட்டாக இங்கே எதுக்காக உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு புரியுதா இல்லையா? என் கூட்டத்தில் ஒருத்தன் இருக்கான், என்னை பற்றின எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்கிறவன், அவன் யாருன்னு எனக்கு தெரியணும், அந்த ஒருத்தனும் இந்த கூட்டத்தில் தான் இருக்கான் அப்படின்றது உனக்கும் தெரியும், மரியாதையாக சொல்லு அப்படின்னும் போது இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இப்போதைக்கு அவள் சொன்னால் மட்டும்தான் இத்தனை பேர்கிட்ட இருந்து ஹீரோயினால் தப்பிக்க முடியும். கடைசியாக வேற வழி இல்லாமல் ஹீரோயினும் அவனை காட்டி கொடுத்துட்றா. இதை பாரு, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், நீ கேட்டதையும் நான் செஞ்சுட்டேன், அதனால தயவு செஞ்சு என் பாய் ஃப்ரெண்டை விட்டுடு, அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது எல்லாத்துலேயும் நான் ஒருத்தி தான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா ஓகே, அப்பனா உன் கையால் நீ இவனை கொண்டுட்ட அப்படின்னா என் கையால் உன் பாய் ஃப்ரெண்டை நான் கொல்ல மாட்டேன், நீயே இவனை கொண்டுடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில் துப்பாக்கியை கொடுத்து கரெக்டாக குறி வைக்கிறான். ஆனால் மறுபடியும் ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா கன் எடுத்து ஹீரோவை பாயிண்ட் பண்ணுறா. பாத்தியா, மறுபடியும் நீ அதே தப்பை பண்ற, நீ பண்ண இந்த தப்பால உன்னாலையும் எஸ்கேப் ஆக முடியாது, உன்னோட பாய் ஃப்ரெண்டாலையும் எஸ்கேப் ஆக முடியாது, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் காட்டி கொடுத்தா இல்லையா, அவன் என்ன பண்றான்னா, அடி பாவி, உன்னால தாண்டி இது எல்லாமே, நான் சாகுறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் தனியா சாக மாட்டேன், உன்னையும் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்கு, அந்த ட்ரக் மொத்தத்தையும் எடுத்து ஹீரோயின் வாயில கொட்டி விட்டுறான். ஏன் கையால் உன்னை கொல்லலான்னு நினச்சினே, அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் செம்ம கடுப்பாகிறா, நான் ஏன்டா தனியாக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயில் இருக்க மருந்து ஹீரோக்கு கொடுக்குறா. நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் 2 பேரையுமே வந்துட்டு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க காரில். ஆனால் ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஹீரோ எப்படியாவது ரொமான்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். இது பாருடா, நான் செத்தாலும் சாவனே தவிர உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். வேகமாக ஓடுற கார்லேருந்து இறங்கிடுறான். ஆனாலும் ஹீரோ விட மாட்டான், இவ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஷோல்டர்ல இருக்க புல்லட் காயத்தை பாக்குறான். அந்த காயத்தை பார்த்த உடனே நீயா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த யோசிக்கிறான். டாக்டரை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு எதுவும் தேவையில்லை, மரியாதை இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றா. ரொம்ப குளிர் எடுக்குது, குளிர்லேயே நடுங்கி செத்துட்டீங்கன்னா அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஃபன் பண்ணுறதுக்கு நீ வேணுமே அப்படின்னு கலாய்க்கிறான். பலார்னு ஒன்று கண்ணத்துலேயே விடுறா. மறுநாள் ஹீரோயினை பற்றி ஹீரோ விசாரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போவே அவனுக்கு தெரிஞ்செடுத்த சின்ன வயசு ஃபோட்டோவெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயின் தான் வந்து அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்றது. இவங்க 2 பேருமே வந்து ஒரே ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருக்காங்க. சின்ன வயசில் ஹீரோவுக்கு வந்து அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறமா இவன் ஆர்ஃபனேஜில் இருந்திருக்கான். ஹீரோயினுக்கு அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு வாட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஹீரோவோட அப்பா வந்து ஒரு பெரிய மாஃபியா லீடர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட பையன்தான் இவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனை அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து கிட்னாப் பண்ணியிருக்காரு. இவன் அவங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் இவன் கூட தான் இருந்திருக்கா. அவளை வந்து இவன் கண் எதிர்க்கையே சுட்டுட்டு தான் இவனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதை தான் இப்போ யோசித்து பார்க்குறான்.
இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பார்க்கறதுக்காக டிவி ஸ்டேஷனுக்கே வந்துடுறான். எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கர பதட்டமாயிடுறா. என் கூட கொஞ்சம் வர முடியுமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே விரும்பலை அப்படின்னு சொல்கிறா. இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பயங்கரமாக மிரட்டுறான். எல்லாரும் வெளியில் போங்க, நாங்கள் 2 பேர் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில் அனுப்பி விட்டுறான். உனக்கு பைத்தியம் முத்திடுச்சு, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹீரோயினை இறுக்கமாக பிடிச்சி அவளோட கோட்டை கழட்டுறான். இது என்னது, இது எப்படி உனக்கு ஆச்சுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறான். ஆனால் ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் எல்லாத்தையும் மறந்துட்டா போல. நீ எங்கே இருக்கன்றதையே மறந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, எல்லாமே நீ பண்ணுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, அதுக்கப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போது ரெக்கார்ட் ஆகுதா, ஆகட்டும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அடே பைத்தியமாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவ டென்ஷன் ஆகி காத்துறாளா. அப்போ உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பார், ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக தான் வந்தேன், நீ எனக்கு மட்டும்தான், நீயும் சரி அடுத்தவங்களும் சரி உன்னை பார்க்கவே கூடாது, நீயும் எந்த ஆம்பளையும் பார்க்கக்கூடாது, பொய் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவளுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. ஐயோ இவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சு போலன்னு. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்துட்டு இவனை பற்றி எப்படியாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசித்து பார்த்து சர்ச் பண்ணிட்டு இருக்கா இவங்க ஃபேமிலியை பற்றி. அப்போ இவங்க அப்பாவை பற்றி தான் ரொம்ப அதிகமான டீட்டெயில்ஸ் இவளுக்கு கிடைக்குது. அவரோட ஒய்ஃபுக்கு வந்து 2 பசங்க, அதுக்கப்புறம் இவ வந்து ஸ்டெப்னிக்கு பிறந்தவன் தானே. இவங்க ஒய்ஃபோட பசங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கே எல்லா இடத்துலையும் முன்னாடி இவனை நிறுத்தத்துக்காக தான் வச்சிருக்காரு. ஏன்னா அவங்கள யாருன்னா சாக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் ஹீரோ செத்தா பரவாயில்ல இல்லையா, அப்படி தான் வளர்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, இவனுங்க 2 பேர்கிட்ட போனால் கண்டிப்பாக அப்போனா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. கிளம்பி பார்க்கிங்க்கு போகிறா. பார்க்கிங்கில் யாரோ இவளை கிட்னாப் பண்ணுறாங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷனில் ஒருத்தி வந்தா இல்லையா, அவளோட ஆளுங்க தான் ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவளோட அசிஸ்டன்ட்டையும் சேர்த்தே கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு பாவம் பயந்து அழுதுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றா. பார்த்தா நம்ம ஹீரோட ஆஃப் பிரதரை தானே பார்க்கணும்னு நினைச்சா, அதுல ஒருத்தன் தான் வந்து நம்ம மினியோட ஆள் போல. அவன் தான் வந்து ஹீரோயினையும் அவளோட அசிஸ்டன்ட்டையும் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கான். இவ பார்த்த உடனே நானே உன்னை பார்க்கணும்னு வரணும்னு நினைச்சேன், நீயே என்னை கூட்டிட்டு வந்துட்டு நல்லதா போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, இவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், இவளை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் உன்னை அனுப்பிட முடியாது, உங்க 2 பேரையும் நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், என்ன நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க எல்லாரும் எதிர்க்கையும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறா. மினி ஹீரோயின் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஹீரோவோட ஆளு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை விடுறா. உடனே வந்து அவனோட ஆஃப் பிரதருக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகுது. ஐயோ அவனே மோசமானவனாச்சே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமா இருக்கு. சரி ஓகே, ராவா கொஞ்சம் சரக்கு வைக்கிறேன், இந்த கிளாஸ்ல இருக்க ஃபுல்லான சரக்கையும் வந்துட்டு நீ அப்படி மொத்தமா குடிச்சிட்டு நீ சொன்னீன்னா நான் அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் வந்துட்டு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு பக்கத்தில் நின்றுட்டு, ஐயோ இதெல்லாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப மோசமான சரக்கு அப்படின்னு சொல்கிறா. எங்கள் ஹீரோயின் வந்துட்டு இவளுக்காக எடுத்து குடிச்சிருவாளோன்ற பயத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கிளாஸ் சரக்கு எடுத்து முழுசாக குடிச்சிடுறா. இப்போதான் ஹீரோவோட ரைட் ஹேண்ட் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இந்த விஷயம் வருது. அவனுக்கு தெரிஞ்ச உடனே வந்து ஹீரோக்கு சொல்கிறான், ஹீரோயினும் உங்கள் அண்ணங்காரன் கடத்தி வச்சிருக்கானா என்னன்னு தெரியல அப்படின்னு. உடனே நம்ம போய் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவனோட மைண்டையே ட்விஸ்ட் பண்றா. நம்ம 2 பேரும் ஏன் தனியா பேசக்கூடாது, நம்ம 2 பேரும் ஏன் கோஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஆஃப் பிரதர் கிட்ட கேட்கும் போது மினிக்கு அப்படியே செம்மையா டென்ஷன் ஆகுது. அடி பாவி அப்படின்னு அவ கடுப்பாய் ஹீரோயின் அசிங்கமா திட்டுறாளா. இவன் கோவம் வந்து பலான்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறான். அதை காட்டிலே இது பெட்டரா இருக்குன்னு நினைச்சிட்டானோ என்னவோ தெரியல, மரியாதையா வாயை மூடிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அவளையே துரத்துறான். வாடா செல்லம், என் பெரிய அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா இவளை கூட்டிட்டு போயிட்டு என்னோட ஆளுனா அப்படின்னு சொல்லி அவனோட அண்ணனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றான். இவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சைலண்டா இருக்கா. இந்த 8 மணி நியூஸ் வாசிக்குமே அந்த பிள்ளை தானே, பரவாயில்லடா நல்ல பிள்ளையா பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜாலி ஆயிடுது. ஹீரோயினை பார்த்த உடனே இவ தான் ஒரு செலிபிரிட்டி ஆச்சு. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். வந்த உடனே அண்ணங்காரன் என்ன சொல்றான்னா, ஏண்டா உனக்கெல்லாம் வந்து இந்த ரூம்குள்ள வரதுக்கு எப்படிதான் தகுதி வந்தது, நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, மரியாதையா வெளியில போ, நீ ஒண்ணு எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் பிறக்கல, நீ எங்க அப்பாக்கும்
கிடையாது, ஒரு ஆட்டக்காரிக்கும் பிறந்த உனக்கெல்லாம் இங்க காலை எடுத்து வைக்கவே தகுதி இல்லை அப்படின்னும் போது இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இதை பார், எனக்கு இங்க ஒண்ணுதான் தேவை, நீ தான் தேவை, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சின்ன அண்ணன் கையை பிடிச்சி முறுக்கிறான். ஏன்னா இவன் ஹீரோயினோட இடுப்புல கையை வச்சு என் ஆளுன்னு சொல்லியிருப்பான். அதை ஹீரோ பார்த்துட்டான். இந்த கை தானே அது, இந்த கை இதுக்கு மேல இந்த உடம்புல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படியே கையை முறுக்கியே அவன் பிச்சு எடுத்துருவான் போல. அதை பார்த்து ஹீரோயினுக்கு கொமட்டிக்கிட்டு வாந்தியே வர ஆரம்பிச்சிடுது. இதை பார், என்னோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தலையிடாத வரைக்கும் எனக்கு உங்கள் பணம், பேரு, புகழ், உங்கள் அந்தஸ்து எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் எப்போ என் வாழ்க்கையில் கை வைக்கிறீங்களோ அன்னைக்கு நீயும் சரி உன் தம்பியும் சரி உயிரோடையே இருக்க மாட்டீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு ஹீரோ அங்கிருந்து ஹீரோயினை தூக்கிட்டே கிளம்பிடுறான். இவனுங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க, இவனுங்க தான் பெரிய ஆளா இருப்பானுங்கன்னு நினைச்சு ஹீரோயின் இங்க வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இப்பதான் தெரியுது ஹீரோ தான் அங்க எல்லாமே, பேருக்கு மட்டும்தான் இவனுங்க அப்படின்றது. நீ கவலைப்படாத செல்லம், இதுக்கப்புறம் யாருமே உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் இருக்கேன், இனிமே உன்னை யாரும் தொடுறதுக்கு கூட விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அவன் என்னோட இடுப்பை தொட்டான் அப்படின்னு சொல்லி தானே நீ அவன் கையை உடைச்ச. அவன் என் இடுப்பை தொட்டான், வயிற்ற தொட்டான், இங்க தொட்டான், அங்க தொட்டான், எல்லா இடத்துலயும் தொட்டு. அதனால தயவு செஞ்சு நீ என்ன தொடாத போதுமா அப்படின்னு சொல்றா. அப்பனா சரி உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபுல்லா நினைச்சிடறா. அப்பனா நீ குளிச்சே ஆகணும், நீ ரொம்ப டர்ட்டி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஃபுல்லா தண்ணி அடிச்சு வெறுப்பாக்குறான். அவளுக்கு ஆத்திரமா வருது. நீ அவன் தொட்டதை தொடாதரா, தயவு செஞ்சு தள்ளி போடா அப்படின்னு கத்துறா. நீ என்னை விட்டு விலகி போகலாம் அப்படின்னு நினைக்க நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன பண்றானா, இவன் பேக் சைடு வச்சிருந்த கன்னை எடுத்துடுறா. உண்மையாலேயே உன்னால என்ன சுட்டுட முடியுமா? எத்தனை வாட்டி தான் நீ என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுவ? நீ எத்தனை வாட்டி கொன்னாலும் நான் திரும்ப திரும்ப உயிரோட வருவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த வாட்டி நீ துடிச்சு சாகுற வரைக்கும் பக்கத்துலயே உட்காந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. கரெக்டா இப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். அவன் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு டார்லிங், என்னோட ஃபோனு என்னோட பேக் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு, நான் வெளியூர் போயிருந்தேன், என்னால் யாரையும் கான்டாக்ட் பண்ணவே முடியல, யாரோட நம்பரும் என்கிட்ட இல்லை, அதனால தான் வந்த உடனே உன்னை பார்க்கணுன்னு நான் வந்துட்டேன், நீ குளிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு பேசாத, சவுண்டு கொடுக்காத அப்படின்னு கேக்குறா. இப்ப நீ என்ன சுட்டுட்டேன்னா நிம்மதியா இருப்பியா? இப்ப நீ சுடு சுடு அப்படின்னு சொல்லி இவன் சத்தமாவே பேசுறான். இவளுக்கு செம ஆத்திரம் ஆயிடுது. இப்ப என்னடா நான் உன்னை சுடணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு சுட்டுறா. அவ்வளவுதான் ஹீரோக்கு மனசு உடஞ்சு போயிடுது. நான் கூட கண்டிப்பா நீ சுட மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ என் மேல இவ்வளவு கொலவெறியில இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். பார்த்தா அதுல குண்டு இல்ல. அது குண்டு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு பயங்கர பயமாயிடுது. ஐயோ இவன் நம்மள இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்னு. ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கதவை திறந்து நேரா அவளை தரன்னு இழுத்துட்டு பாய் ஃப்ரெண்ட் எதிர்க்க நிக்க வைக்கிறான். இவ வந்திருக்க கோலத்தை பார்த்த உடனே அவன் பயங்கரமா பயந்து போயிடுறான். அவன் ஹீரோ அடிக்கலான்னு வேகமா போறானா, அப்ப ஹீரோயின் தடுத்துடுறா. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போ, இதுக்கப்புறம் என்னை பார்க்கவே வராத, அவன் மேல எந்த தப்பும் இல்லை, நான் தான் என்னோட இஷ்டத்தோட தான் அவன் கூட இருந்தேன் அப்படின்னு போய் சொல்றா. ஹீரோ அப்படியே ஷாக்கா பாக்குறான். ஆனா அவன் பாய் ஃப்ரெண்ட் இதை நம்பவே மாட்டான். நான் நம்ப மாட்டேன், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு கொஞ்சமும் உன் மேல லவ்வே இல்லை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு போய் சொல்றா. அந்த பொய்யை கேட்கும் போது கூட ஹீரோக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வருத்தப்பட்டுக்கிட்டே பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு அதை தாங்கிக்கவே முடியல. இவனால எந்த பிரச்சனையும் அவனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பயப்படுறா. ஆக்சுவலாக அவனோட பேக்கை திருடி அவனோட கண்ணாடி அவனோட மொபைலை தான் இவங்க எடுத்திருக்காங்க, மற்றபடி அவனை எதுவுமே பண்ணலை. மேபி இவளுக்காக அவனை உண்மையாகவே எதனா பண்ணிட்டாங்கன்னா அண்ணனோட கையையே உடைச்சதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பயங்கர பயமாயிடுது. பரவாயில்ல, நீ பண்ணதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் இந்த வாட்டி ஹீரோவை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா. ஒரு கத்தியை எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புறா. பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் நிற்கிறான். இவன் என்னடா மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனான், திரும்பவும் வந்துட்டானே அப்படின்னு யோசிக்கும் போது அவன் ரிங்கை எடுத்துகிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறான்.
நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னால் உன்னை சரியாக பார்த்துக்க முடியல, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல, அதனால தான் நீ அந்த தப்பு பண்ணிட்ட, நம்ம 2 பேருமே இந்த விஷயத்த மறந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை, தயவு செஞ்சு இங்கே வந்து வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தள்ளி கதவை சாத்திடுறா. கொஞ்ச நேரத்துலயே பார்த்தா பொக்கேவோட ஹீரோ வந்து அந்த இடத்துல நிற்கிறான். நான் வந்து உன் கூட கொஞ்சம் வெளியில் போகணும்னு ஆசைப்படுறேன், டின்னருக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோயின் தான் இவனை கொண்டு முடிவு பண்ணியிருக்கா இல்லையா, அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. கீழே பார்க்கிங்கில் போய் பார்த்தாதான் தெரியுது ஹீரோவை எல்லாருமே சுத்து போட்டுடுறாங்க. அதாவது அண்ணனோட கையை உடைச்சான் இல்லையா, சும்மாவா இருப்பான் அண்ணங்காரன், ஆளுங்களை அனுப்பி வச்சுட்டான். ஹீரோவும் வந்து துரத்தி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை அடிக்கிறதுக்காக ஒருத்தன் போகிறான். அப்போ ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து வேகமாக ஓடி வரான். இரும்பு ராடாலேயே பாய் ஃப்ரெண்டோட மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. அப்படியே அவன் சுருண்டு அந்த இடத்துல ஹீரோயின் எதிர்க்க விழறான். அவனுக்கு பயங்கரமாக காயப்பட்டுருது. ஹீரோக்கே அதை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் வந்துட்டு விடாமல் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்போவும் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு உனக்கு தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தான் நீ இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன், அதனால சாரி, நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு பயங்கரமாக கஷ்டமாயிடுது. பார்த்தா அவன் அந்த இடத்துலயே செத்து போயிடுறான். ஹீரோயினால அதை பொறுத்துக்கவே முடியல. இவ தான் கத்தி எடுத்துட்டு வந்தா இல்லையா, பக்கத்துல ஹீரோ உட்காந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனை காத்தியை எடுத்து ஒரே சொருகு நச்சுன்னு சொருகி விட்டுறா. பாவி, தயவு செஞ்சு செத்துடுறா, உன்னால தாண்டா அவன் வந்து செத்துட்டான், அன்னைக்கே நான் உன்னை ஒழுங்கா கொண்டிருந்தேன் அப்படின்னா அவன் செத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றா. ஹீரோவோட ரைட் ஹேண்ட் அந்த இடத்துக்கு வந்து அப்படியே அவ கழுத்துலயே ஒன்று வைக்கிறான். அவளும் மயங்கிடுறா. அதோட ஹீரோயின் வந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்கும் போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அது மட்டும் சும்மா இல்லை, கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அடே, கையெல்லாம் கட்டி போட்டாடா வைப்ப அப்படின்னு கடுப்பாகுறா. இதை பாரு, ஒரு நாளுமே நான் உங்ககிட்ட நல்லபடியாக இருக்கணும், உன்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அது நமக்குள்ளே நடக்கவே மாட்டுது, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறான். இவளோட லவரே சேர்த்து போயிட்டான், இவ எப்படி வந்து பொறுமையாக இருப்பா, இவ கொலவெறி ஆத்திரத்தில் இருக்கா. ஹீரோவை அவங்க அப்பா கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அசிங்கமாக திட்டுறாரு. ஒரு பொம்பளையால் உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஏண்டா உனக்கு அறிவில்லை, உங்கள் அண்ணனுங்க உன்னை இன்னும் ஏற்றுக்கவே இல்லை, அதுக்குள்ளே நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, அவனுங்களுக்கு எதுனா ஆச்சு அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போவும் நான் சொல்கிறேன், உன்னை எதுக்கு நான் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு உனக்கே நல்லா தெரியும். உன்னால் யூஸ் இருக்கிறதுனால தான் உன்னை வச்சிட்ருக்கேன், உன்னால் யூஸ் இல்லைன்னா நான் சத்தியமாக உன்னை வச்சுக்கவே மாட்டேன், உன்னை கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு அப்பங்காரனே சொல்கிறான். நீங்கள் எதுக்காக சும்மாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஹேண்ட் கேட்குறான். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும்டா, எதுக்கு அவசரப்படணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோனோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. இவ வந்து இதுக்கு முன்னாடி அண்டர் கவராக வேலை செஞ்சா இல்லையா, அதே மாதிரியான கால் தான் இதுவும். எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்குது, அதை நீங்கள் செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்கும் போது என்னால் முடியாதுன்னு சொல்கிறா. உங்களோட பாய் ஃப்ரெண்டை நாங்கள் காப்பாற்றி வச்சுருக்கோம், அவங்கள நீங்கள் பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையாகவே அவனை காப்பாற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவ்வளோ சரி ஓகே, என்ன வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறானா, உடனே ஃபோனெல்லாம் மறைச்சி வச்சிடுறா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போதே எனக்கு வந்து ஏதோ சந்தேகமாகவே இருக்கே, காலையிலேருந்து வேற நீ எதுவுமே சாப்பிடலையா, தர்ணா போராட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியாமே, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சேர்த்துட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். எதுக்காக நான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணணும், எனக்கு தான் நீ இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணுறா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அடிப்பாவி, என்னடி பண்ணுறன்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்கான். அதோட கிளம்பி போயிடுற ஹீரோ திரும்ப நைட்டு தான் வீட்டுக்கு வரான். வந்து பார்க்கும்போது மறுபடியும் இவ வந்துட்டு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறா. செமையா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு வைன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காளா. ஹீரோக்கு இப்போவுமே ஒன்றும் புரியல. நீ என்ன தான் ட்ரை பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நம்ம நினச்ச வாழ்க்கை அமையல அப்படின்னா அமைஞ்ச வாழ்க்கையை வந்துட்டு இதுக்கப்புறம் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போனா நான் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுமே கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நைட்டு ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே கன்னை எடுத்து டொப்புன்னு சுட்டுடலாமா அப்படின்னு பார்க்குறா. பக்கத்துலேயே தான் கன்னும் வச்சுட்டு இருக்கான். ஹீரோவே எழுந்துடுறான். எழுந்துட்டு கேட்குறான், கன்னை எடுத்து என்ன சுட்டலான்னு நினச்சியா என்ன, நான் வீட்டில் வைக்கிற கன்னில் இனிமேல் புல்லட்டே வைக்கக்கூடாதுன்னு முடிவு
முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நல்ல வேலை, இது நம்ம பண்ணியிருந்தா இவன்கிட்ட தொக்கா மாட்டிருப்போம் அப்படின்னு நினைக்கிறா. மறுநாள் இவனே வந்துட்டு ஹீரோயினை கொண்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறான். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்கிறான்னா, இன்னமும் வந்து நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் வந்து நான் டெஸ்ட் பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஆஃபீஸ் எதற்கு கிஸ் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவளுமே வந்து சைலண்டாக கிஸ் பண்ணுறா. இது அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வேற ஒருத்தனை கிஸ் பண்ணுறா, அதுவும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவரை கிஸ் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் பயங்கரமாக காசிப் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினோட மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். எல்லாமே பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே இருக்கணும், எல்லாத்தையும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி வீட்டையே அரேஞ்ச் பண்ணுறான். அதே நேரத்துக்கு நியூஸில் ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தா ஏதோ ஒரு கம்பெனியில் ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க போல, அதனால ஒருத்தர் உயிர் போயிடுச்சு. அவரோட பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏதோ ஒரு கர்ப்பிணி பொண்ணை பொடிச்சு வச்சுக்கிட்டு இவளை நான் கொண்டுடுவேன், எங்கள் அப்பாவுக்கு நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நிற மாச கர்ப்பமாக இருக்கா, அவள் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. அவங்கிட்ட சமரசம் பேசுறதுக்கு போயிருக்குது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். இது பாரு, உனக்கு என்ன வேணும்னாலும் எங்கள் டிவி சேனலில் வந்து சொல்லு, உனக்கு நியாயம் கிடைக்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், ஆனால் அவங்கள விட்டுடு அப்படின்னு கெஞ்சிரா. நான் விடவே மாட்டேன், எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவனை சொல்றதுக்கு ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பாவம் அந்த லேடிக்கு பதட்டத்தில் டெலிவரியே ஆக போகுது, தயவு செஞ்சு அவங்கள விட்டுடுன்னு எல்லாருமே கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவளை விட்டுடு, நான் வந்துடுறேன், அவளுக்கு பதில் பனை கைதியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இதை நியூஸில் ஹீரோ பார்க்குறான். அவனுமே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அந்த பொம்பளையை விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். இதை எல்லாத்தையும் பார்த்த ஹீரோ செம்மையாக டென்ஷன் ஆகிடுறான். உடனே அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயினும் அவன்கிட்ட சமரசம் பேச இவ்வளோ ட்ரை பண்ணுறா, முடியவே இல்லை. ஆனால் ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்த உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு அவளை விட்டுட்டு நீ என்ன கேட்டாலும் அதை நான் செஞ்சு தரேன், இது என்னோட ப்ராமிஸ், அது மட்டும் இல்லை என் மொத்த சொத்தை கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்கி கார்டு அது இதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து அங்கே வைக்கிறான். அவனுமே ஹீரோவை நம்பிடுறான். உடனே அவளை விட்டுறானா. அப்ப மீனி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, எவன் வந்து ஒரு பொம்பளைக்காக இது எல்லாத்தையுமே கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு உசுப்பேத்தி விடுறா. உடனே அவனுக்கு டவுட் வந்துடுது. மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். அப்ப நான் கத்தி எடுத்து 2 முறை நீயே உன்னை குத்திக்கோ, நீ குத்திக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை போடுறான். ஹீரோவா அந்த கத்தியை எடுக்கும் போது ஹீரோயினுக்கே டென்ஷன் ஆயிடுது. உண்மையாவே இவன் பண்ணிடுவானோ அப்படின்னு பயம் வந்துடுது. வேண்டாம், தயவு செஞ்சு பைத்தியம் மாதிரி பண்ணாத, என்னால அந்த குற்ற உணர்வை தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவனே 2 வாட்டி அவனை குத்திக்கிறான். ரத்த வெள்ளத்துல ஹீரோ இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் என்ன பண்றானா, ஓங்கி அவனை ஒரு நெஞ்சிலேயே ஒரு குத்து விட்டுட்டு தள்ளி போயிடுறா. இவனை சுடுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, சான்ஸ் கிடைச்ச உடனே அவனை சுட்டுறாங்க. குத்திக்கிட்டது என்னவோ ஹீரோ தான், ஆனா மயங்கினது நம்ம ஹீரோயின். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் மயங்கிடுறா. இதோட மயக்கம் தெளிஞ்சு இப்பதான் நம்ம ஹீரோயின் எழுந்து பாக்குறா. பார்த்தா ஹீரோ வந்து அவனுக்கு கட்டை மட்டும் போட்டுட்டு வந்து ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ கண் முழிச்ச உடனே ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண? நானே வந்து உன்னை கொலை பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எதுக்காக நீ என்னை காப்பாற்றுறதுக்கு உன்னையே காயப்படுத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது என்னது இது, ஆம்பளைங்க பொம்பளைங்களை காப்பாற்றுறது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒன்றும் புதுசு கிடையாது, நீ ஏன் இதை புதுசாக யோசிக்கிற அப்படின்னு சொல்கிறான். உனக்கு அந்தளவு நான் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, நீ எனக்கு அந்தளவு இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா என்னை காப்பாற்றுறதுக்கு நீ சின்ன வயசுலேயே வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைக்கிறானே தவிர ஹீரோயின் கிட்ட சொல்ல மாட்டான். எனக்கு நீ முக்கியமான பர்சன் தான் அப்படின்னு மட்டும் சொல்றான். அந்த அளவு உண்மையாவே வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு நினைச்சா நீ எதுக்காக வந்துட்டு உன்னோட வாயாலே ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் தப்பா நினைச்சுக்கிறா. நான் ஜஸ்ட் வாயை திறந்து தேங்க்யூன்னு சொல்லக்கூடாதான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் நீயே எதிர்பார்த்துட்டேன், நானே கொடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கெஸ் பண்றான். ஆனா இந்த வாட்டி ஹீரோயின் வந்து ஹீரோவை தள்ளவே இல்லை. ஒருவேளை நம்மளும் இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயமே வந்துடுது. அதனால வேகமா அந்த இடத்துல இருந்து எழுந்து போயிடுறா. மறுநாள் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே மினிக்கு பலான்னு கண்ணத்திலே வைக்கிறா. இது எல்லாத்தையும் நீ தானே பண்ண, வேணும்னு தானே பண்ண, என்ன பழி வாங்கறதுக்காக தானே பண்ண அப்படின்னும் போது அப்படியே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சைலண்டா இருக்கா. ஏன்னா உண்மையாவே தானே பண்ண. அவ கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க,
தேவையில்லாதவங்களாம் தூக்கி வெளியில் போடுங்க அப்படின்னு சொல்லும்போது மேனேஜருக்கு செம்ம ஷாக்கு. மினிக்கு மட்டும்தானே தெரியும் ஹீரோயினுக்காக ஹீரோ என்ன வேணா செய்வான் அப்படின்னு. இது பார், இது வரைக்கும் நீ எப்படி இருந்த, இதுக்கப்புறம் எப்படி இருப்ப அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறமும் நீ வந்துட்டு எனக்கு தேவையானவங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னை வேலையை விட்டு அனுப்ப மாட்டேன், உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நேராக அதோட ஹீரோயினை ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போகிறான். எனக்கு எதுவும் தேவையில்லை, என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு சொல்கிறான். அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கி தந்தது எதுவும் இல்லைல்ல, அதனால நீ இப்போ வாங்கிக்கிட்டே ஆகணும், எல்லாத்தையும் எனக்கு போட்டு காட்டு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வந்து காட்டுறாளா. ஹீரோ அப்படியே மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டா, எல்லாத்தையும் இன்னைக்கு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் திட்டுவாளோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஹீரோ கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு வரான். ஆனால் ஹீரோயினாவே ஹீரோவை கிஸ் பண்ணுறா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுது. ஹீரோவை நம்மள லவ் பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கா ஹீரோயின். அந்த டைமுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டு ஹீரோ போன உடனேயே ஒரு பொம்பளை வரா. இவ யாரு அப்படின்னு பார்த்தா இந்த அண்டர் கவரை ஹீரோயின் வந்து ஒருத்தவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கா இல்லையா, அவங்களோட ஆள் தான் இவளும். இவ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த பென்ட்ரைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பென்ட்ரைவை வாங்கிக்கிறா. இப்போ ஹீரோயின் நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கா அப்படின்னு நினைக்கிற ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினோட மைண்டில் இவனை நம்ம ஏமாற்ற போகிறோம், ஆனால் இவன் நமக்காக உயிரையும் கொடுக்கறதுக்கு துணிஞ்சான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு அந்த பென்ட்ரைவை வச்சுட்டு இருக்கதும் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ கரெக்டாக அந்த ரைட் ஹேண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹீரோயினை வந்து யாரோ ஒரு பொம்பளை பார்த்துட்டு போனா, அவள் எதையோ ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு போனா, அதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது வேணும்னே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, இப்போ என்ன செக் பண்ணணுமா, அவள் வந்து செக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை கழட்ட பார்க்குறா. ஹீரோக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிற, நான் இருக்கும் போது எதுக்காக நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கேருந்து வெளியில் போடா அப்படின்னு சொல்லி அவனை திட்டி ஹீரோ அங்கேருந்து அனுப்பின உடனே ஹீரோ என்ன செம்மையாக திட்டுறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இன்னொரு ஆம்பளை எதிர்க்க இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு திட்டுறான். நீயும் என்னை சந்தேகப்படுறியோன்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, நான் உன்னை சந்தேகப்படவே மாட்டேன், ஸோ நீ எதை பற்றியும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் அப்பாடான்னு இருக்கு ஹீரோயினுக்கு. ஆக்சுவலாக அந்த பென்ட்ரைவ் எதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஹேக் பண்ணுறதுக்காக. அப்போ இவளும் என்ன பண்ணுறான்னா போயிட்டு பாஸ்வேர்டை தேடி தேடி பார்க்குறா. பாஸ்வேர்டு என்னன்னே தெரியல. அவன் பர்த்டே இவளோட பர்த்டே எதுவுமே இல்லை. அப்போ பக்கத்தில் குட்டி வயசில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எடுத்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. அதில் ஒரு டேட் இருக்குது. இதை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டு பார்க்குறா. பார்த்தா அதுதான் பாஸ்வேர்டு. இவளுக்கு என்னமோ ஞாபகம் வரல, இது என்ன ஃபோட்டோ, இது யாரா இருக்கும், இந்த பொண்ணு தங்கச்சா இருக்குமா என்னவா இருக்கும் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோவை பார்த்து அந்த நேரம் பார்த்து ஹீரோ எழுந்துடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினை தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இவ என்ன பண்ணுறான்னா வேகமாக வந்து ஹாலில் நிற்கிறான். தண்ணி குடிக்க வந்த கிளாஸை கீழே போட்டு உடைச்சிட்டேன், சாரி, அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு காலில் மருந்துமே போட்டு விடுறான். ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க, கொஞ்சமாச்சும் கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறா, உன்னோட கையில் வெறும் கண்ணை மட்டும்தான் பொடிப்பன்னு நினச்சேன், ஆனால் வீட்டு வேலை எல்லாமும் செய்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மொத்தமாக எல்லாத்தையும் நிறுத்திட்டு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு சாதா கிளர்க்கு வேலை பார்க்கறதுக்கு கூட நான் ரெடியாக இருக்கேன், நீ சரின்னு சொன்னீனா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு இது கேட்ட உடனே அப்படியே வந்துட்டு அவள் ஷாக்கில் மலைச்சு போய் நிற்கிறா. அந்த நேரத்துக்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக யாரோ வராங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபைல் அவன் கொடுக்குறான். ஹீரோயின் பார்க்கறது தெரிஞ்ச உடனே ஹீரோ வந்து பெருசாக அவன்கிட்ட எதுவும் பேசாம உடனே அங்கிருந்து அனுப்பிடுறான். ஆனா ஹீரோயின் வந்து அவன் கையில இருக்க டேட்டோவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்பதான் ஹீரோ வந்து அவனோட ஸ்டடி ரூமுக்கு போறான். அப்ப பார்த்தாதான் தெரியுது ஆக்சுவலா ஹீரோயின் வந்ததை கண்டுபிடிச்சிடறான். எப்படி கண்டுபிடிக்கிறான்னா அவனோட லேப்டாப் மேல ஹீரோயினோட முடி ஒன்று இருக்கு. அதை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருது. ஹீரோயின் மேல இவனுக்கு டவுட்டுமே வந்துடுது. உடனே ரைட் ஹேண்டை கூப்பிட்டு அவ எங்க போறான்னு செக் பண்ண அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் காலையிலேயே ஆஃபீஸுக்கு போறேன்னு கிளம்பிட்டா. இது பாருங்க, இது எல்லாமே ஓகே தான், பட் ஆனால் அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகி ஆகணும், அவங்களால உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு திட்டுறான். ஹீரோயின் எங்கே போறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயினை மீட் பண்ணணும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கள பார்க்க தான் போறா. பார்த்தா நைட்டு ஹீரோ வந்து ஒருத்தன் பார்த்தா இல்லையா, அவன் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அப்போனா வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஹீரோ கால் இருக்க போல அப்படின்றது இவளுக்கு நல்லாவே புரியுது. இவன் வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லாம கொள்ளாமல் அங்கேருந்து ஓடி போயிடுறா.
இவன் ஹீரோக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபார்மர் வரவே இல்லை, அதனால் அவன் யாருன்னு இன்னும் தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அதில் ரொம்ப சந்தோஷமாயிடுறான் ஹீரோ. அன்னைக்கு நைட்டே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினுக்கு இது பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன ஆச்சு சடனாக ஏன் இப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறா. எனக்கு ஃபேமிலியாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை, இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா என் லைஃப்பில் ஃபேமிலியே இல்லாமல் போயிடும். சடனாக எனக்கு வந்துட்டு தோணிடுச்சு, உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தை பெற்றுக்கணும்னு, அதனால தான் ஆசைப்பட்றேன். எனக்காக அதெல்லாம் நீ செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா சரி ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த ப்ரப்போசல் எனக்கு பிடிக்கவே இல்லை, நல்லா பண்ணு, இந்த இருட்டு ரூமில் எனக்கு சுத்தமாக இந்த ப்ரப்போசல் பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது இவன் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்பாடா, எங்கே நீ வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா மறுநாளே ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறான். இது பாரு, இந்த ப்ரப்போசலை ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட்டாகவே நான் பண்ண போகிறேன், அதுக்காக உனக்கு என்னென்ன வேணுமோ உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, இவனுக்கு நம்ம ரொம்ப துரோகம் பண்ணுறோமோ அப்படின்னு தோணுது. என்கேஜ்மெண்ட் டேவும் வந்துருச்சு, முறையாக எனக்குன்னு ஒரு சொந்தம் கிடைக்க போகுது, என் லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாம் நடக்குமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளுக்கு மெசேஜ் வந்தது, என்னென்னா ஹீரோவை கொண்டாகணும் அப்படின்றது. ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வரா, ஆனா வந்த உடனே கண்ணை எடுத்து ஹீரோவை சுட்டுறா. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா யாரும் அவளை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அவங்க யாருமே ஹீரோயினு ஒன்றும் பண்ணாம விட்டுடுறாங்க. கடைசியா ஹீரோயின் பைத்தியக்காரி மாதிரி ரோட்ல அழுதுகிட்டே நடந்துகிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணேன், நான் பண்ணது சரியா தப்பா, நான் எதுக்காக இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றா. அவ்வளோதான், இவ பயங்கரமான ஒரு பெரிய குடிகாரியாகவே ஆயிட்டா. ஹீரோவையே நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு அவளோட எக்ஸ் லவர் இருக்கான் இல்லையா, அதான் பாய் ஃப்ரெண்டு, அவனை பற்றின எண்ணமே இல்லை. மொத்தமாக ஹீரோவை பற்றி மட்டும்தான் இவளுக்கு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகணும் அப்படின்னு யோசிக்கிறா. ஏன்னா ஹீரோவோட வீட்டில் தானே இன்னும் இருக்கா. கடைசியாக ஒரு வாட்டி ஹீரோவோட ஸ்டடி ரூமுக்கு போயிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். அந்த ஃபோட்டோவை இப்போ தான் வெளியில் எடுத்து பார்க்குறா. பார்க்கும்போது அதில் ஹீரோயினோட பேருமே இருக்குது, ஹீரோவோட பேரும் இருக்குது. அப்போ இது நான் தானா அப்படின்னு அவள் யோசிக்கும் போது இப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழைய விஷயம்லாம் ஞாபகத்துக்கே வருது. இவங்க 2 பேரும் ஒன்றா ஆர்ஃபனேஜில் இருந்தது, ஹீரோ எதனால எந்த அளவுக்கு இவ மேலே உயிராக இருந்திருக்கான் அப்படின்றது எல்லாமே ஹீரோயினுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அவ்வளோதான், அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கா ஹீரோயின். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவும் அவனோட ரைட் ஹேண்டும் அங்கே நிற்கிறாங்க. உண்மையாகவே நீ தான் வந்திருக்கியா, இது என் கற்பனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு அழறா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, நான் ரொம்ப மோசமான விஷயத்த பண்ணிட்டேன் உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஹீரோ, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டேன், இது எல்லாமே என் தப்பு தான், ஆனால் இதுக்கப்புறம் அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன், இனிமேல் உன்னோட லைஃப் உன் கையில் தான், நீ உன் இஷ்டத்துக்கு வாழலாம், எந்த வகையிலையும் நான் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன், நான் என்னோட கடைசி ஆசையாக இதை மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை அவளோட கையில் போட்டுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இவன் ரைட் ஹேண்ட் தேடிக்கிட்டே இருக்கான். எதுக்காக நீங்கள் உங்கள் காயம் சரியாக ஆறவே இல்லை அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னும் போது அவள் கண்டிப்பாக பண்ணிட்டாலே தவிர குற்ற உணர்வுலேயே இருந்திருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்றத அவளுக்கு தெரிய வைக்கணும்னு வந்தேன், இதுக்கப்புறம் நான் உயிரோடு இல்லைனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அவள் வாசிக்கிற நியூஸ்லேயே இதுதான் என்னோட கடைசி ப்ரோக்ராம், இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, இந்த ஊரை விட்டே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லிடுறா. ஃபாரினுக்கு போகலான்னு கிளம்பின ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா தான். கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏதோ ஒரு பாய்சன் ஊசியையும் போட்டுடுறான். இதுக்கான மாற்று மருந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்குது, நான் பெத்தவன் ஒருத்தன் இருக்கான், அவன் வரட்டும், அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் அவன் செஞ்சான்னா அதுக்கப்புறமா நான் மாற்று மருந்து தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோவை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அவனுக்கு முதல்ல இன்னும் உடம்பே ஃபுல்லாக சரியாகவே இல்லை, அதுக்குள்ளே அவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை இன்னும் குற்ற உணர்வுக்கு ஆளாக்காத, இங்கிருந்து போயிடு அப்படின்னு கெஞ்சிரா. அப்பங்காரனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இவனோட 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள ஓவர்டேக் பண்ணி ஹீரோ பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனால் அவனுங்க 2 பேருமே தண்டமாக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப ஃபீலிங்கு. அதனால அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ இருந்தாலும் எனக்கு பிரச்சனை தான், இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை தான், எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் இதை உன்னோட சாய்ஸாகவே நான் விட்டுடுறேன், இவளுக்கு மாற்று மருந்து வேணும் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ செய், நீ யார் யார் கூட டீலிங் வச்சிருக்கியோ
வச்சிருக்கியோ அது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் தாராளமாக எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் 3 கிளாஸில் வந்துட்டு சரக்கு ஊற்றிட்டு இதில் ஒன்று மாற்று மருந்து இருக்குது, இன்னொன்று பாய்சன் இருக்குது, இன்னொன்று பிளெயினாக இருக்குது. இதில் நீ வந்து எதை எடுத்து குடிக்க போகிற, அவளுக்கு எதை கொடுக்க போகிற அப்படின்றது உன்னோட சாய்ஸ் அப்படின்னும் போது ஹீரோ வந்து கரெக்டாக வந்து மாற்று மருந்து இருக்க கிளாஸை எடுத்துட்றான். நீ எடுத்தது என்னவா இருந்தாலும் சரி, மீதி இருக்க 2 நீ தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்பங்காரன். ஹீரோயினுக்காக ஹீரோ அதையுமே செய்கிறான். வேகமாக வந்து அந்த மருந்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுத்துட்றான். அப்பங்காரன், நீ கேடுனா கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லை, நீ எப்படி இருந்தாலும் உயிரோடு இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அங்கேருந்து ஹீரோயினும் கிளம்புறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு ரொம்ப வந்து அந்த பாய்சன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அவனுக்கு பிளட் வாமிட்டாக வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவளும் எப்படியாவது ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் ட்ரை பண்ணுறா. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறா, போலீஸ்க்கு கால் பண்ணுறா, எல்லாருக்கும் கால் பண்ணுறா. ஆனால் இவங்க இருக்கிறது ரொம்ப இன்டீரியரான இடம், யாருமே இன்னும் வரலை. ஹீரோ அதுக்குள்ளேயே என்ன சொல்கிறான்னா, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின், நான் போக மாட்டேன், நான் செத்தாலும் கூட தான் சாவேன் அப்படின்னு சொல்கிறா. தயவு செஞ்சு தூங்காத, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. இந்த ரிங்கை இப்போ என் கையில் போட்டு நீ ப்ரொப்போஸ் பண்ண அப்படின்னா நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பேன், இதை என் கையில் போடு அப்படின்னு கொடுக்குறான். அவனும் எப்படியாவது போடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். என்னால் ரிங்கை போட முடியல கரெக்டாக, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் உனக்காக வந்து ஒரு வெட்டிங் ட்ரெஸ் காரில் வச்சுருக்கேன், கடைசியாக ஒரே ஒரு வாட்டி எனக்கு அதை போட்டு காட்டு அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் போய் போட்டுட்டு வந்துட்டு திரும்பி வந்து பார்த்தா ஹீரோவை அந்த இடத்துலையே காணோம். ஆனால் அவனோட மொபைல் அந்த இடத்துலையே இருக்கு. எனக்காக காத்துரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் முடிஞ்சா எனக்காக காத்துரு, உண்மையாக நான் மட்டும் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஒன்று தேடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அதில் அவன் டைப் பண்ணியிருக்கான். 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னமும் பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டா. 4 வயசுல அவளுக்கு ஒரு பொன் குழந்தையும் இருக்கு. அதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. உயிரோட இருந்தா அவன் கண்ணு முன்ன வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி வந்து நின்னுட்டான். ஸோ கடைசியாக ஹாப்பி என்டிங்கோட இந்த ட்ராமாவுமே முடிஞ்சிடுச்சு. இந்த ட்ராமா நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனோட கேரக்டர் தான் வந்து சரியாகவே காட்டல. அவன் உயிரோடு இருக்கான் இல்லை, அவனை பார்த்தாலே இல்லையா அப்படின்ற மாதிரி கூட எதுவுமே காட்டல. அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு இதுவாக இருந்தது. மற்றபடி ட்ராமா நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சித்தி கொடுமையால் வந்துட்டு கொலை செய்யப்படுறா. அது மட்டும் இல்லாமல் அவர் ரீபானும் ஆகும்போது ஹீரோயினை கட்டாயப்படுத்தி பிடிக்காத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன ஆகுது, ஹீரோயின் சித்தி ஏன் சித்தி பொண்ணையும் வந்து பழி வாங்கினாலா அப்படின்ற கதை தான் இது. கதை வந்து ரொம்ப சிம்பிள் லைனாக இருக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்தது. ஸோ இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் பெட்டில் விழுந்து கிடக்கிறாலாம். அப்போ வந்துட்டு சித்தி பொண்ணு வேகமாக ஓடி வரா. அம்மா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே வரவ இவளை பார்த்த உடனே ஷாக்காக நிற்கிறா. ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. இப்போ தான் வந்து இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையே காட்டுறாங்க. இவளோட பேர் வந்து டானியா. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இவளுமே ரீபான் ஆயிருக்கா. அம்மா இந்த கல்யாணம் எனக்கு வேணாம்மா, இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையே வாழலை, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், தயவு செஞ்சு என்னை நம்புங்க, அவனுக்கு வந்து இவளையே கட்டி வச்சிருங்க அப்படின்னும் போது, அடியே அவளுக்கு கல்யாணம் பண்ண இருந்த பையனை தான் நான் உனக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அவளை கொலையே பண்ணிட்டேன், இப்போ வந்து இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் உன்னால் நம்ப முடியாது, ஆனால் இது எல்லாமே சத்தியம் அம்மா. நான் வந்துட்டு நீ சொல்கிற மாதிரியே வந்து இவளை கொலை பண்ணதுக்கு அப்புறமா இவளோட மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே போவேன். ஆனால் அந்த டைமுக்கு அவன் கார் ஆக்சிடெண்ட்டில் அங்கே செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்தியே என்ன கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு உடனே இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடியும் உளறிட்டு இருக்க, நீ சொல்கிறதெல்லாம் எதுன்னு நம்புற மாதிரி இருக்கா, நீ எதுனா கணக்குன்னா கண்டிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா சத்தியமாக சொல்கிறேன், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன்னா நான் செத்துருவேன், உனக்கு இருக்க ஒரே பொண்ணு இல்லாமல் ஆயிடுவேன் போதுமா அப்படின்னும் போது இவங்களுக்கே குழப்பமாயிடுது. சரி இப்போ என்னதான் பண்ணுறது, இவ செத்து போயிட்டாலே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன், இதுதான் நமக்கு ஒரே வழி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா, ஐயோ அப்படி எதுவும்
எதுவும் பண்ணிடாதடி, இவளை நான் கொண்டுட்டேன், நீயும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேனா உங்க அப்பங்காரன் என்ன கொண்டுடுவான், தயவு செஞ்சு நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் ஆர்வமா பேசிக்கிட்டு இருக்காங்களா, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்பதான் எழுந்துக்கிறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இப்போ ஹீரோயின் செத்து போனா இல்லையா, அதாவது அவங்க சித்திக்காரி கொண்டு. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப எழுந்துக்கல. நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள வேற ஒரு ஆன்மா தான் வந்திருக்கு. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இளவரசியோட ஆன்மா தான் வந்து நம்ம ஹீரோயின்குள்ளே எழுந்திருக்கு. அவங்க எழுந்துட்டு என்னக்கிட்ட நான் எங்கே இருக்கேன், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ தான் இவங்க 2 பேரும் பொறுமையாக திரும்பி பார்க்குறாங்க. அப்பாடா இவ சாகலை, நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படின்னு சித்திப்பானுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடுது. இப்போ எழுந்திருக்கிறது வந்து இளவரசி தானே, அதனால இவளோட மைண்டுக்கு இப்போ தான் வந்துட்டு இந்த உடம்புக்கு சொந்தக்காரி என்னென்னலாம் அவஸ்தைப்பட்டிருக்கா, அவளோட லைஃப் என்ன அப்படி இப்படின்றது எல்லாமே வந்து தெரிய வருது. சின்ன வயசுலேயே வந்து 6 வயசு இருக்கும் போது ஹீரோயினோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்பதான் வந்து ஹீரோயினோட அம்மா எப்ப இறப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்துடுறாரு. கவனிக்கவே இல்லை அவரு. அப்புறமா என்னடா வீட்டுக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு சித்தி, இவ உன்னை நல்லா பாத்துப்பா, இவ உன்னோட தங்கச்சி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அந்த நாள் வந்து இந்த நாள் வரைக்குமோ வந்து, அதாவது ஹீரோயினை கொன்ன வரைக்குமோ எல்லாமே இந்த இளவரசிக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ இவங்க எல்லாரும் பயங்கர மோசமானவங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இவளுக்கு எல்லாமே இப்போ தெரிஞ்சு போச்சு. உங்க 2 பேரையும் நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், அந்த பொண்ணை இவ்வளோ அளவு கொடுமைப்படுத்திருக்கீங்களே அப்படின்னு யோசிக்கிறா. இவங்க 2 பேருமே ஒன்றுமே நடக்காத மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன படுத்து தூங்குற நேரமா இது, கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி இவளுக்கு தான் கல்யாணம்னு கூட்டிட்டு போறாங்க. பார்க்கலாம் நீங்க என்னதான் பண்றீங்கன்னு அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள. அதே நேரத்துக்கு இப்பதான் நம்ம ஹீரோ சாம காட்டுறாங்க. சாமுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஆனா அவனுக்கு உயிருக்கு எந்த ஆபத்துமே வரல. இவர் தான் வந்து நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சார் இது எல்லாமே வேணும்னு நடந்திருக்கு, கார் ஒயரை வந்து யாரோ கட் பண்ணியிருக்காங்க வேணும்னே, உங்களை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இது யாரா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். சஸ்பெக்டா யோசிக்கிறதுக்கு ஆளா உங்க அங்கிள் மட்டும்தான் இருக்காரு, இது உங்க அங்கிளோட வேலையா இருக்குமோன்னு சொல்லி எங்க எல்லாருக்கும் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்றான். அங்கிள்னா வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அப்பாவோட சொந்த தம்பி தான். அவருக்கு கல்யாணம் ஆகல, இவங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி நம்ம ஹீரோ பையன், 2வது 2 ட்வின்ஸு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அங்கிள் தான் அப்படின்னா இப்போ நான் உயிரோடு இருக்கிறது யாருக்குமே தெரிய வேண்டாம், நான் வந்துட்டு கல்யாண பொண்ணு முறையாக வீட்டுக்கு வரா இல்லையா, அவ கூட அவளோட பாடி கார்டு மாதிரி உள்ளே போயிடுறேன், நான் மாஸ்க்கை போட்டு மறைச்சிக்கிறேன் என்னோட முகத்தை யாருக்கும் காட்டாமல், உன்னை மேற்கொண்டு யாருன்னா கேட்டாங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் மூஞ்சில் நெருப்பு பட்டுடுச்சு, தழும்பாயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். சரி இருந்தாலும் நீங்கள் எதுக்காக அப்படி போகணும் அப்படின்னு கேட்கும் போது, நான் உயிரோடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் எங்கள் அங்கிள் எதாக இருந்தாலும் ஃப்ரீயாக செய்வார், அந்த டைமுக்கு கையும் களவுமா சாட்சியோட அவரை பிடிச்சிடலாம், அப்போ தான் நம்மளால் எதையும் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். இவனுமே சரி ஓகே சார், இந்த வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பயங்கர சந்தோஷம். அதாவது மாடர்ன் டேயில் இவ்வளோ ஃப்ரீயாலாம் எந்த பொண்ணும் இருக்காது. இங்கே வந்துட்டு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, கார்லேயே போகிறாங்க வராங்க, ஏசிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது, இந்த லைஃப்பை நான் நல்லா வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமாக தான் கிளம்பி போயிட்டுருக்கா. வீட்டுக்கு போய் இறங்கின உடனேயே வந்து இவளை வரவேற்கிறதே வந்து நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கான். இதுக்கப்புறம் நான் தான் உங்களோட பாடி கார்டு, உங்கள் கூடியே தான் 24 மணி நேரமும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு என்னத்துக்கிட்ட பாடி கார்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அந்த இடத்துல பார்த்தா சித்திக்காரியும் தங்கச்சிக்காரியும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்த உடனே வந்து அவ்வளோதான், அப்பாடா நான் தப்பிச்சேன், என்னையோட உன்னோட லைஃப் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் என்ன நடக்கும் அப்படின்ற எல்லா விஷயம் தெரியும் இல்லையா. ஸோ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சிடுச்சு, இவளுமே ரீபர்ன் ஆயிருக்கா, கண்டிப்பா இவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ன்றது. அப்பதான் சித்திக்காரி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, உன்னோட புருஷன் செத்து போயிட்டானா, இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள உன்னை யாரும் சேர்க்கவே மாட்டாங்க, அதனால நீயே கிளம்பி எங்கன்னா போயிடு அப்படின்னு சொல்லும் போது, என்ன நடந்திருந்தாலும் சரி இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரேன்றது முடிவாயிடுச்சு, நான் உள்ள போய் அவங்க கிட்ட பேசணும், அவங்க எல்லாருமே இப்போதைக்கு வந்து கஷ்டத்துல இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் நான் ஆறுதலா இருக்கணும், அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இவ பேசுறது
நடந்ததை பார்க்கும்போது ஹீரோயின் உள்ள போயிடுறா. போன உடனே சித்திக்காரி, ஏண்டி உண்மையை தான் சொல்றியா? கண்டிப்பா அவளோட லைஃப் நாசமா தான் போகுமா, இல்ல நீ கனவு எதனா கண்டுட்டு உன்னோட லைஃபை நாசமாக்கிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா அவ உள்ள போனதுக்கு அப்புறம் பாரு, அவனுக்கு வந்தது ஒரு தம்பியும் தங்கச்சும் இருக்காங்க, அவங்க 2 பேருமே ட்வின்ஸ், அவங்க 2 பேரும் இவளை வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றான். இவங்க தான் ஹீரோவோட பாட்டி. பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னோட பெரிய பேரன் தான் வந்து இந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு ஆணிவேரா இருந்தான். அவன் போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ண போறோமோ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்பதான் உள்ள போன ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, பாட்டி நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது, உங்க வருத்தமும் புரியுது. பட் ஆனா பாடி எதுவும் கிடைக்காத வரைக்கும் நீங்க ஏன் அவர் செத்துட்டாருன்னு முடிவெடுக்கிறீங்க? ஒருவேளை அவர் திரும்பவும் வரலாம்ல அப்படின்னு சொல்ற போது அதை கேட்ட பாட்டிக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோவோட தம்பியும் தங்கச்சும் ஒத்துக்க மாட்டாங்க. நீ வந்த நேரம் தான் சகுனமே சரியில்லை, என் அண்ணனே செத்து போயிட்டான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், மரியாதையை இதோட வீட்டை விட்டு வெளியில போயிடு, நீ வந்து இருக்கிறதுலே மோசமானவ, நீ ஒரு சூனியக்காரி, அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறான். உடனே பாட்டி, இதை பார், என்னவா இருந்தாலும் அவர் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக, நம்மளை வந்து தேத்துறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றா. ஆனா அவ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வருது. புதுசா வந்த அந்த பொண்ணே இவ்வளோ நம்பிக்கையா இருக்கும் போது நான் ஏன் என் நம்பிக்கையை விட்டுட்டேன்? கண்டிப்பாக என்னோட பேரனுக்கு எதுவும் ஆகாது. ஒன்று அவனோட பாடி கிடைக்கிற வரைக்குமோ, இல்லை அவனுக்கு ஏதாவது ஆயிருக்கு அப்படின்றது தெளிவாக தெரிகிற வரைக்குமோ இனிமேல் நானும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு அவங்க உறுதியாயிடுறாங்க. இவ தான் ஹீரோவோட தங்கச்சி. அதான் தம்பி தங்கச்சி 2 பேரும் ட்வின்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அதில் இந்த பொண்ணு ஒன்று. பாட்டி இதெல்லாம் நம்பவே முடியாது, நீங்கள் ஒரு முட்டாள்தனமாக யோசிக்கிறீங்க, அண்ணாவோட காரே வந்துட்டு நாசமாக போயிடுச்சு, அண்ணா எப்படி உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவ வந்து இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் இவளை நாங்கள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தம்பிக்காரன் வேற அடிக்கிறதுக்கு போயிடுறான். ஹீரோயினே டக்குன்னு கையை பிடிச்சிடுறா. பிடிச்சிட்டு என்ன சொல்றானா, இதை பரடா குழந்தை, நீ ரொம்ப சின்ன பையன், உனக்கு இன்னும் வயசு பத்தல, அதனால பெரியவங்க பேசும்போது சைலண்டா இருக்கணும், எனக்கு நல்லா புரியுது நீ துக்கத்துல இருக்கன்னு சொல்லிட்டு, அதனால மட்டும்தான் அண்ணி நானும் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், இனிமே மரியாதையா அண்ணின்னு கூப்பிட தெரிஞ்சுக்கோ அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. பரவாயில்லையே, இவ வந்துட்டு நல்லா ஒழுங்குபடுத்திடுவா போல இருக்கே அப்படின்னு தோணுது. இப்பதான் ஹீரோவோட சித்தப்பங்காரன், அதான் சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பாவோட தம்பி ஒருத்தன் இருக்கான், இவன் மேலதான் டவுட்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு வரான். அதாவது கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலை, உங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு சாந்தி முகூர்த்தம் கூட நடக்கல, அதுக்குள்ளே பொண்டாட்டியா அவன் செத்தாலும் பரவாயில்ல நான் இங்கே வந்து உட்காந்திப்பேன்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீ வந்து சொத்துக்காக தான் சொல்கிற அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் சித்திக்காரையும் தங்கச்சிக்காரையும் பேசிக்கிறாங்க. அம்மா இவன் இருக்கான்ல, இவன் தான் 1ஆம் நம்பர் வில்லனே, இவன் வந்து இவளை உண்டு இல்லைன்னு பண்ணுவான், நீ வேணா பார்த்துக்கோ, இவளால தான் இவ சாகவே போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லும் போது, அப்படியா, அப்ப நான் சொல்ற விஷயத்த நீ போய் பண்ணிட்டு இந்த முள்ளு மேல ஏறி நின்னுட்டு நீ ரொம்ப நல்லவதான், உன் மனசு ரொம்ப பியாரா இருக்கு அப்படின்னு நிரூபிச்சுட்டு இந்த வீட்டுல தங்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் அப்பதான் வந்து அவளோட பூர்வ ஜென்மத்தை யோசித்து பார்க்குறா. அவ வந்து ஒரு இளவரசியா இருந்திருந்தா இல்லையா, அவளுக்கு வந்து இதை விடவும் கடினமான பயிற்சி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதனால அவ அசால்ட்டா அதுல நேக்கா ஏறி நின்னுடுறா. ஹீரோக்கெல்லாம் செம ஷாக்கு. ஐயோ இவ பொம்பளை தானே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சித்தப்பங்காரன் மூஞ்சில ஆடல, என்னடா இவ சொன்னது செஞ்சுட்டாலே, இப்ப வீட்டுல சேர்த்து தானே ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். கரெக்டா அதுல இருந்து இறங்கும் போது விழ போறாளா, உடனே ஹீரோவும் பிடிச்சி ஹீரோயினை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு டெஸ்ட் இருக்கு, இதுல வந்து இருக்கிறதுலயே பயங்கர பழங்கால கொடுவை எதுன்னு நீ கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா இதோட உனக்கு டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்களோட பிசினஸே வந்து பழங்கால பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி ஏலம் விடுறது தான். ஸோ இதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன் அப்படின்னும் போது, பாட்டி நீ ரொம்ப அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா இந்த டெஸ்ட் முடிஞ்சு அவ வந்து அதுல பாஸ் பண்ண மட்டும்தான் அவளை சேர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது தங்கச்சும் தம்பியும் கூட ஆமா கரெக்டு தான் அங்கிள் சொல்றது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அடப்பாவீங்களா, இது இன்னும் எனக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஏன்னா இவளே பழங்காலத்துல வாழ்ந்தவ தானே, கரெக்டான ஜாரை கண்டுபிடிச்சு அதுக்கான ரீசனையும் சொல்லிடுறா. இவனுக்கு அப்படியே கரிய மூஞ்சில பூசின மாதிரி ஆயிடுது. பாட்டிமாக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ இந்த மாதிரி ஒரு நல்ல மருமக எனக்கு கிடைச்சிருக்கா, ஆனா கூட சேர்ந்து வாழறதுக்கு என்னோட பேரன் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சித்தப்பாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால் அப்படின்னு
பார்த்தா போலீஸ் தான் வந்துட்டு கால் பண்ணி பாடியை கண்டுபிடிச்சிட்டோம், நீங்க வந்து அதை அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே பாட்டி அப்படியே மயங்கி விழ போறாங்களா. ஹீரோ பக்கத்துலயே இருந்து பிடிக்கிறான். ஹீரோவோட கண்ணை பாட்டிமா பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு லைட்டா டவுட் வந்துடுது, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மியும் தங்கச்சும் மட்டும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நாங்க அடையாளம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியே ஹீரோயின் பாத்துக்கிறா. அப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ நம்பிக்கையா இருக்கிறத பார்த்த உடனே தான் எனக்கே நம்பிக்கை வந்துச்சுமா, கண்டிப்பா என் பேரன் எங்கேயும் போல, இங்கேயே தான் நம்ம கூடியே தான் இருப்பான், அவன் திரும்பி வந்து உன் கூட வாழ்வான், அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சித்தியும் தங்கச்சும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் தான் இப்போ புது ஆளாச்சே, அதுக்குள்ள எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு பலான்னு ஒன்று சித்திக்கு விடுறா. இங்க என்னத்தை பார்க்கலாம் அப்படின்னு வந்தீங்க, ரொம்ப ரசிச்சிட்டிங்களா நடந்த எல்லா விஷயத்தையும் முதல்ல கெஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் இனிமேல் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் உங்களோட ஆட்டம் போகாது. இனிமேல் உங்களோட ஆட்டம் கண்டுடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆவறீங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. ஐயோ சரியான பச்சாரியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ஹீரோவும் மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாரி, தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னோட பர்சனல் கோபத்தெல்லாம் இங்கே காட்டிட்டேன். சின்ன வயசுலேருந்தே என்னையும் எங்கள் அம்மா படாத பாடுபடுத்திட்டாளுங்க இவளுங்க 2 பேரும், அதனாலதான் நேரம் கிடைச்ச வெண்ண வச்சு வளாசிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ தங்கமே, நீ கவலையே படாதமா, உன்னை நான் தப்பாவே நினைச்சுக்க மாட்டேன். என் பேரனுக்கு என்ன மாதிரி ஒரு மருமக வரணும்னு நினைச்சனோ அதே மாதிரி தைரியமா செம்ம சான்ஸே இல்லாத மாதிரி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோட ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கவலையப்படாத, எந்த நேரமும் உனக்கு எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் என் பேரை வந்துடுவான். அப்போ வந்து நீங்க 2 பேரும் எனக்கு அழகான கொள்ளு பேர குழந்தைய பெற்று தரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி உன் பேரை வந்தா பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறா. பாட்டிக்கு ஒரு மேனேஜர் இருக்கான். அவன் என்ன கேட்குறான்னா, என்ன மேடம் இவங்க கூடியே வந்துட்டு ஒரு பாடி கார்டை கொண்டு வந்திருக்காங்க, இந்த பாடி கார்டு தேவையா அப்படின்னும் போது, அது யாருன்னு உனக்கு தெரியலையா, சைலண்டா இரு, இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேணாம், அவங்க 2 பேரும் எந்த நேரமும் ஒன்னாதான் இருக்கணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் அவனுக்கே புரியுது, ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் இங்க இவளோட ரூம்க்கு வந்த உடனே செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோ வந்து என்ன இவ முன்ன பின்ன பெட்டெல்லாம் பார்த்ததே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசித்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, அடடா சான்ஸே இல்லை, நமக்கு யாரு என்னன்னே தெரியாத ஒரு புருஷன், அவனும் செத்து போயிட்டான், அதுக்கப்புறம் வந்து தொல்லை கொடுக்க போறது இல்லை, நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு ராஜாங்கமே அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவளோட காலை பிடிச்சி பாக்குறான். உனக்கு அடிபட்டிருக்கோம்ல, நீ வந்து அந்த ஆணி மேல வேற நடந்தியே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏய் ஒரு பாடி கார்டா நீ என்ன அளவு லிமிட்ல இருக்கணுமோ அதில் தான் இருக்கணும் அப்படின்றான். அதுக்கு உடனே ஹீரோ சொல்றான், இது பாரு அதெல்லாம் சரி, ஆனா உன் காலில் அடிபட்டிருக்கணும், என்ன ட்ரிக்கை நீ யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். அடிங்க விடுறான விடமாட்டியா அப்படின்னு சொல்லி எட்டி ஒன்று விடுறா. ஹீரோ போய் விழுந்துடுறான். இது பார், இந்த வீட்டோட எஜமானியே இனிமே நான் தான், இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்கிட்ட உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, மரியாதையை வெளியில போ, நான் கூப்பிடும் போது தான் வரணும், அது இல்லாம என் ரூம்குள்ளெல்லாம் இப்படி நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறா. ஹீரோ கீழே வரும்போது பாட்டிமா ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் சைலண்டா கிளம்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மரியாதையா வா இங்கன்னு கூப்பிடுறாங்க. டக்குன்னு போய் மாஸ்க கட்டிடுறாங்க. எதுக்காகடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்காக எல்லாரும் கதறி கதறி அழறது உனக்கு கேட்கவே இல்லையா, அதுவும் ஒரு பொண்ணு உன்னையே நம்பி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கா, முதல் நாள் அதுவும் அவளை இப்படி கஷ்டப்படுத்துறியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவளா கஷ்டப்படுறா, நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். உடனே இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த ஆக்சிடென்ட்டே வந்துட்டு ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றானே தவிர அது அங்கிள் தான் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவங்களோட பையன் தானே, பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்கன்ற காரணத்துக்காக ஆதாரம் இல்லாம அதை மட்டும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ கூட நீ நல்லா க்ளோஸா பழகு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ ஆளை விடுங்க, அவளே சரியான பஜாரியா இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓடிடுறான். ஆபீஸ்ல சித்தப்பங்காரனை காட்டுறாங்க. அவனுக்கு வந்து ஹீரோ மேல கொஞ்சம் டவுட் வந்திருக்கும் போல, அதனால இவன் என்ன சொல்றான்னா, அந்த பாடி கார்டை பத்தி நான் டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்கும் போது, நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா,
அவன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அதாவது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து ஆர்மியில் இருந்திருக்காரு. ஆர்மியில் குண்டு வெடிக்கும் போது அவரோட ஃபேஸில் வந்துட்டு பயங்கரமாக அடிபட்டுடுச்சு. அதனால தான் அவர் ஃபேஸை மறைச்சே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபோட்டோவை காமிச்சிடுறாங்க. இருந்தாலும் ஆக்சிடென்ட் இடத்துல ஹீரோவோட பாடி கிடைக்காதது தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. பாடி மட்டும் கிடைச்சதுன்னா போதும், நம்ம எதாக இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. எப்படியாவது வந்துட்டு நம்ம பர்சனலாக ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி பாடியை தேட முடியுது பாருங்க அப்படின்னு சொல்றான். இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவரோட அண்ணன் ஹீரோவோட அப்பா தான் வந்துட்டு இந்த மொத்த கம்பெனியையும் உருவாக்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன அவருக்கு அடுத்து எனக்கு வராம அவரோட பையனுங்களுக்கு போயிடுமேன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் நான் அடையணும். அந்த 2 ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தண்டம். அதுங்க 2த்துக்கும் நம்ம சும்மா ஊர் சுத்தத்துக்கு காசு கொடுத்தாவே போதும், எதுவும் பிரச்சனை பண்ணாதுங்க. ஆனா ஹீரோ அப்படி கிடையாது அப்படின்றது தான் இந்த ஆளோட பிரச்சனை. கரெக்டா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது ட்வின்ஸ் 2 பேரும் வராங்களா. வந்த உடனே அது அண்ணாவோட பாடி இல்ல, வேற ஏதோ ஒரு பாடி. ஸோ அண்ணாவோட பாடி இன்னும் கிடைக்கல அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. இவன் சித்தப்பங்காரனுக்கு மனசுல வந்துட்டு செம்ம வயிற்றுச்சலா இருந்தாலும் ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் ஜாலியா இதை என்ஜாய் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க அண்ணன் திரும்பி வந்துருவான்னு நம்புங்க, நான் உங்க 2 பேருக்கும் காசு கொடுக்குறேன், நல்லா பார்ட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்பல இருந்தே அவங்க 2 பேரையும் வந்துட்டு காசுக்கு அடிமையாக்கணும்னு நினைக்கிறான். இவங்களும் காசு வந்துருச்சு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலி ஆயிடுறாங்க. இங்க அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம சித்தப்பங்காரனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க அப்பா இருக்கும் போதுல இருந்து அவன் என்னென்னலாம் ஃபோர்ஜரி பண்ணானோ அதை எல்லாத்தையும் ப்ரூஃபை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கான். பாட்டி ஹீரோயினை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட பாடி கார்டை கூட்டிக்கிட்டு நீ வந்து ஒரு கிளப்புக்கு போகணும். அந்த கிளப்பில் இதுங்க 2ம் சேர்ந்து பயங்கரமாக குடிச்சு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அவங்க அண்ணன் கூட இல்லை, தயவு செஞ்சு அவங்களுக்கு நல்லா புரிய வச்சு புத்திமதி சொல்லி கூட்டிட்டு வாமா. இனிமேல் அண்ணியா நீ தான் இந்த கடமையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போன உடனே உங்ககிட்ட பெண் எதுனா இருக்கா, நானே பார்ட்டி பண்ண வந்த மாதிரி தெரிஞ்சிடுவேன், கொஞ்சமாச்சும் நான் வந்து கொஞ்சம் ரூடாக தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பெண்ணை பிடுங்கி அவ கொண்டை போட்டுக்கிறா. ஐயோ அம்மா, உன்னை சும்மா பார்த்தாவே ரூடாக தான் இருக்க, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஒரே வயசு ஒரே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால இவங்க எல்லாரும் செம்ம ஜாலியாக பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போன உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மரியாதையாக இங்கேருந்து 2 பேரும் கிளம்பி என் கூட வரணும், இல்லை அப்படின்னா நாளையிலேருந்து உங்களுக்கு பேக்கெட் மணியே கிடையாது. பாட்டி உங்கள் 2 பேரையும் வந்து என் பொறுப்பில் விட்டுட்டாங்க, நீங்கள் மட்டும் என் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா உங்களுக்கு மொபைலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறா. இது பாரு, இதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, சித்தப்பா எங்களுக்கு காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே எனக்கு வாய் பேசாதுடா, கைதான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா, அங்கே இருக்க பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கடாசி உடைக்கிறாளா. உடனே தம்பிக்காரன் என்ன பண்ணுறான்னா, தங்கச்சி மேலேயே ஏறி உட்காந்துக்கிறான். ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு. இன்னமும் ஃபீடிங் பாட்டிலில் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இருந்துக்கிட்டு, உனக்கு பீர் தேவைப்படுதா, மரியாதையாக வந்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு என் கூட கிளம்புங்க அப்படின்னு கத்துறா. சரி ஓகே, கடைசியாக உனக்கு வந்துட்டு நான் ஒரே ஒரு பெட் கட்டுறேன், நான் வந்து உன்னை அண்ணின்னு கூப்பிட்டு உன் பின்னாடியே வரணும் அப்படின்னு நீ நினச்சின்னா என் கூட காம்படிஷன் பண்ணு, என் கூட காம்படிட் பண்ணி நீ வந்து ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பாக உன்னை அண்ணி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும், டே குழந்தை பையா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, என் கூடயே நீ காம்படிஷனுக்கு வர சொல்கிற அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணி தானே ஆகணும், உனக்கு வேணா பேர் பாட்டிலுக்கு பதிலாக பால் பூட்டி எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லவா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நக்கல் அடிக்கிறா. பயங்கரமாக 2 பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோயினை பார்க்கும்போது ஹீரோ நினைச்சுக்கிறான், இவ தான் சின்ன வயசுலயே பால் புட்டியில பால் குடிக்கிறது பதில் பீர் எடுத்து அடிச்சிருப்பாப்புல இருக்கு, இப்பரம்பரை குடிகாரியா இருப்பாளோ அப்படின்னு யோசிக்கிறான். அடே ஒண்ணு குடிச்சா எப்படா குடிப்பா, ஏதா இதையும் சேர்த்து குடி அப்படின்னு சொல்லி இன்னொரு பாட்டில எடுத்து தங்கச்சிக்காரி ஊத்துறா. நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விழுந்துடுறான். இதுக்கு தான் நான் சொன்னேன், அப்பயே குழந்தை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு, புரியுதா அப்படின்னு சொல்லி வந்து சேருங்கன்னு ஹீரோயின் கிளம்பிடுறா. கொஞ்சம் தொலைவிலே ஹீரோயினால நடக்க முடியலையா. உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, வாங்க மேடம் நான் உங்களை தூக்கிட்டே போறேன் அப்படின்னு தூக்கிட்டு போறான். அதை பார்க்கும்போது ஹீரோவோட தங்கச்சிக்கு இது ஏன் நமக்கு ஏதோ தெரிஞ்ச ஆள் மாதிரியே இருக்கு, ஒருவேளை நம்ம அண்ணனா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் தோணுது. இங்க கார்ல கொண்டு போய் ஹீரோயின் உட்கார வச்ச உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்றா. ஏண்டா நீ ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருக்க, ஹேண்ட்ஸமா இருக்க, உன் பாடி எல்லாம் செம்ம ஃபிட்டா இருக்கு, எதுக்காக இந்த மாஸ்க
போட்டுக்கிட்டு கேவலமா நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ என்ன பண்றான்னா, நான் இப்ப என்ன பண்ணாலும் உனக்கு இன்னைக்கு தெரிய போறது கிடையாது நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ்ஸே பண்ணிடுறான். அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இவ செம்ம போதையில இருக்கா, கண்டிப்பா இவளுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்ற தைரியத்துல கிஸ் பண்றான். ஹீரோயினை ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவன் நினைச்ச மாதிரி தான் மறுநாள் காலையில ஹீரோயினுக்கு எழுந்துக்கும் போது அவ எப்படி வந்தா அப்படின்றதே ஞாபகம் இல்ல. எப்படி வந்த, சரி ஓகே பாடிகார்டு தான் கூப்பிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறா. ஐயோ செல்லங்களா, காலையில எழுந்து வந்து எவ்வளவு பொறுப்பா வந்து காலேஜுக்கு கிளம்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க 2 பேரையும் அப்படின்னு சொல்லி கொஞ்சிராளா. அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறது மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு. இல்லை அண்ணி, அண்ணின்னு கண்டிப்பா கூப்பிடுவோம் அண்ணி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். எனக்கு நல்லா தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் இவனுங்க அடங்குவானுங்கன்னு தெரியும். என் லைஃப்லயே ஒரு நல்ல முடிவு அப்படின்னு பார்த்தா இந்த கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுதான் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. பாட்டி விட மாட்டாங்க ஹீரோயினை. இந்த பாடிகார்டை பத்தி என்ன நினைக்கிறேன், நல்ல பையன்ல அப்படின்னு போது ஆமாமா நல்ல பையன் தான், சொல்றதெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு சொல்றா. ஆனா அவங்க விட மாட்டாங்க. அப்படி சொல்லலமா, ஹேண்ட்ஸமா இருக்கான், சான்ஸே இல்லை, அவனோட பாடி நல்லா ஃபிட்டா மெயின்டைன் பண்றான்ல, அவன் கண்ணுக்கு நல்லா செம்ம கியூட்டா இருக்குல்ல, அப்படி இப்படின்னு இவங்க வேற இவன் கிட்ட ரொம்ப வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கே குழப்பமாயிடுது. பாட்டிக்கு ஒரு வேலை ஹீரோ மேல ஒன் சைடு லவ் வந்துடுச்சா, எதுக்காக இவங்க இவ்வளோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரான் அப்படின்றது தெரியும் பாட்டிக்கு. தெரிஞ்சு வேணும்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, கூட்டிகிட்டே போன ஹீரோயினை பதுக்குன்னா அவன் மேல தள்ளி விட்டுறாங்க. பாட்டி வந்து பேர குழந்தை வேணும்ன்றதுல என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்றாங்க. ஹீரோ என்ன பிளான் பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். எப்படியாவது வந்து கம்பெனிக்குள்ள இவளை வந்து இவனோட சார்பா அனுப்பிட்டான், அப்பதான் சித்தப்பங்காரன் கொஞ்சமாச்சும் அடக்க ஒடுக்கமா இருப்பான் அப்படின்றது அவளுக்கு தோணுது. உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அதாவது ஹீரோவோட சீட்ல நீங்க உட்கார்றதுக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான். அடே அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயத்தெல்லாம் நான் வந்து கொஞ்ச நாள்ல எப்படா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நீங்க கத்துப்பீங்க, ஏன்னா நீங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏற்றி விடுறான். சரி சரி ரொம்ப பேசாத, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த கேப்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தோண ஆரம்பிக்குது. ஹீரோயின் பயங்கரமா ஹீரோவை சைட் அடிக்கிறா. இதை எல்லாத்தையும் பாட்டி வேற ஒளிஞ்சு நின்று இவங்களுக்குள்ள ஏதாவது ரொமான்ஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயினும் ஓரளவு பிசினஸ் பத்தி எல்லாம் கத்துக்கின உடனே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி போர்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்றான். போர்ட் மீட்டிங்ல எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு சித்தப்பங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம ஹீரோ இல்லாமல் இத்தனை மாசமா ரொம்ப கஷ்டப்படுது, ஏதாவது ஒருத்தர் பதவியை ஏற்று தான் ஆகணும், யாராவது சேர்மன் ஆகி தான் ஆகணும். நான் வந்து சேர்மன் ஆகலான்ற முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நானாவே ஆயிட முடியாது இல்லையா, நீங்கள் எல்லாரும் ஓட்டு பண்ணோம், நீங்கள் ஓட்டு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் சார், எல்லாரும் ஓட் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்படிட்டரும் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான். எனக்கு காம்படிட்டர் யாரா இங்க அப்படின்னு கேட்கும் போது தான் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்த உடனே சித்தப்பங்காரனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அன்னைக்கே நான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தே இருக்க கூடாதுடி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அவளுக்கு வந்து பிசினஸை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இவளெல்லாம் எப்படி வந்துட்டு நம்ம சேர்மன் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உடனே இவ என்ன சொல்றான்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்க, 3 மாசம் டைம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அதையே நாங்க ஓட்டு வச்சுதான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பன் சொல்ல உடனே சரி ஓகே அதையும் ஓட்டு போட்டே முடிவு பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஓட்டு போட வேண்டிய விஷயம் வந்துச்சு அப்படின்னா தம்பி தங்கச்சி அவங்களுமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் தான், அவங்களுமே ஓட்டு போடணும். ஆனா அதே நேரத்துக்கு ஹீரோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ல சிலரை ஹீரோக்கு ரொம்ப க்ளோஸா தெரியும், அவங்க எல்லாரையும் வந்து அவனோட அசிஸ்டண்ட்டை வச்சு செட் பண்ணிட்டான் நம்ம ஹீரோயினுக்கு ஓட்டு போடுற மாதிரி. இவர் என்ன நம்பிக்கிட்டு இருக்காருன்னா, ஹீரோயினை இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கண்டிப்பா இவங்க 2 பேரும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சு, வாங்கடா நீங்க வந்து ஓட்டு போடுங்க, உங்க அன்னிக்காரிக்கு கொஞ்சம் மூளை குழம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அவங்க 2 பேருமே வந்து ஹீரோயினுக்கு ஓட்டு போட்டுடுறாங்க. அவ்வளவுதான், சித்தப்பாக்கு மூக்கு உடைஞ்சு போகுது. ஓகே நீ வின் பண்ணிட்ட, உனக்கு 3 மாசம் தான் டைம், அந்த 3 மாசத்துக்குள்ள 8 பெரிய கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா சேர்மனோட ரூம்க்கு வராளா. வந்தா அங்க பாடிகார்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் மேடம் நீங்க வின் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். எனக்கு என்னவோ இது எல்லாமே ஏதோ மாயாஜாலமா
நடக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சந்தேகப்படுறா. பசங்க 2 பேரும் எப்படி வந்து ஹீரோயினுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேருக்குமே நைட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு ஹீரோவோட மொபைல் நம்பர்லேருந்து. நீங்கள் 2 பேருமே ஹீரோயினுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அப்போனா அண்ணா வந்து உயிரோட தான் இருக்காரு, ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்து ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வருது. ஆனால் சித்தப்பங்காரனால இதை சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அவன் செம்ம டென்ஷனில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவன் ஒருத்தனை போட்டு தள்ளினா போதும்னு நினச்சேன், ஆனால் இல்லவே இல்லை, இன்னும் 4 டார்கெட் இருக்குது. என் அம்மா கேள்வி, வீட்டுக்கு வந்த மருமக, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற 2 சின்ன கழுதைங்க, அதுங்களையும் சேர்த்து நான் போட்டு தள்ளினா மட்டும்தான் இந்த சேர்மன் பதவியில் உட்கார முடியும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவன் புதுசாக பிளானை மாற்ற ஆரம்பிக்கிறான். அப்போதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் பேசிகிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப பயப்படுறா. ஐயோ 8 பெரிய கான்ட்ராக்ட்லாம் என்னால் எப்படி சைன் பண்ண முடியும் அப்படின்னும் போது ஹீரோ கவலையே படாத, நான் இவ்வளோ நாளுமே வந்து உன் புருஷன்கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதனால் அவன் என்னென்னலாம் எப்படி எல்லாம் பண்ணுவான் அப்படின்றது எனக்கு தெரியும், நான் உனக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட சைன் வாங்குறதுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்துட்டு தைரியமாக இருக்குது. அந்த நேரம் அசிஸ்டன்ட் வேகமாக உள்ள வந்து, சேர்மன் நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐயோ இவன் என்னடா சேர்மன் நம்மளை சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கும் போது ஹீரோயினும் கையை நீட்டுறா, ஹீரோவும் கையை நீட்டுறா. ஹீரோயினுக்கு ரொம்ப குழப்பமாயிடுது. உடனே சேர்மன் சொன்னா இல்லையா, அது உங்களை பார்த்து தான். ஆக்சுவலாக அவன் வந்து கண்ணாடி போட வேண்டியது, இன்னைக்கு லென்ஸ் போடாமல் வந்துட்டான் போல, அதனால அவன் உங்களை நான் என்ன நினச்சி என்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னும் போது, ஐயோ சேர்மன் ஆமாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்குறாங்க. அந்த கிளைண்ட்டை வந்துட்டு கண்டிப்பாக உங்ககிட்டலாம் நான் வந்து சைன் பண்ணவே மாட்டேன், நான் வந்துட்டு ஹீரோவோட சித்தப்பா கிட்ட தான் டாக்குமெண்ட்டை சைன் பண்ணுவேன், ஏன்னா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, உங்கள் பையனுக்கு ரொம்ப நாளாக வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு தெரியல இல்லையா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதையும் இவங்க நம்ப மாட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு சில மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்து தரான். இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் 2 நாள் உங்கள் பையனை சாப்பிட சொல்லுங்கள், அவனுக்கு பெட்டர் ஆகும், கண்டிப்பாக அதுக்கப்புறமா நீங்களே எங்களை தேடி வருவீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுமே வாங்கி பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்த ஆண்டி 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்க்கறதுக்கு ஓடி வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாள் நான் மருந்து கொடுத்தேன், என் பையன் உண்மையாகவே ரொம்ப பெட்டராக இருக்கான், ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் வந்து எங்கே சைன் பண்ணணும்னு சொன்னாலும் சைன் பண்ணுறேன், அந்த டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி ஒரு கிளைண்ட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுக்கு என்ன வீக்னஸோ அதை வச்சு தான் இவங்க டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட சைன் வாங்குறாங்க. இது வரையில் 4 பேர்கிட்ட சைன் வாங்கிடுறாங்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம், ஹீரோவை கட்டி பிடிச்சி எல்லாம் உன்னால தான், நான் பயங்கரமாக வந்து பெரிய விஷயம் பண்ணிட்டேன், எனக்கு சான்ஸே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கட்டி பிடிச்சி உழுக்குன்னு உழுக்குறா. இவனுக்கு கட்டி பிடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு மனசு கேட்கல, கட்டி பிடிச்சிடறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, ஏதோ ஒரு சந்தோஷத்தில் தெரியாமல் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, கவலைப்படாதீங்க நான் மொத்தமாகவே உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் செமையாக டென்ஷன் ஆயிடுறா. அடே என்னடா சொல்கிறேன், நான் உன்னோட பாஸ், நீ என்னோட பாடி கார்டு, கொன்றும் பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, இல்லை மேபி உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயின் கிட்ட ஓப்பனா. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு, அதுவும் புருஷன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் கஷ்டத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்களா யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு காது மூடிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்கா. நீங்கள் ஒதுக்குற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது, அட போடா சரி தான் அப்படின்னு அங்கேருந்து வேகமாக போயிடுறா. இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு மனசுக்குள்ள சிரிக்கிறான். சித்தப்பங்காரனுக்கு இப்பதான் தெரியுது, ஐயோயோ சைன் வாங்கிட்டாளா 4 பேர்கிட்ட, இன்னும் 4 பேர் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி சைன் போடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அடுத்த கிளைண்ட் யாருன்னு பார்த்தா ஒரு லேடி தான். இவ என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பாரு, உனக்கு வேணாலும் நான் சைன் பண்ணுவேன், இல்ல அவங்களோட சித்தப்பா கேட்டாலும் நான் சைன் பண்ணுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இதுல எனக்கு என்ன யூஸ் அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னோட பாடி கார்டு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், பயங்கர ஃபிட்டா இருக்கான், இன்னைக்கு நைட்டு அவனை என் கூட அனுப்பு, நான் கண்டிப்பா சைன் போடுறேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ இது வந்து பர்சனல் விஷயங்க, இதுலலாம் நான் தலையிட முடியாது, அதுவும் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வேணுன்றதுக்காக என் பாடி கார்டை வந்து நான் எந்த வகையிலும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோ, நேற்று தான் வந்து என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொன்னல, இப்போ நீ என்ன சொல்ற நான் பார்க்குறேன்டி அப்படின்ற மாதிரி அவன் வந்து கோதால இறங்கிடுறான். நைட்டு வர்றதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது, மேடம் சொன்னா எனக்கு எதா இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஹீரோ சொல்றான். செம கடுப்பாயிடுறான். அதெல்லாம் என்னால சொல்லவே முடியாது, பொம்பளைங்க அப்படின்ற பேருக்கே நீ ஒரு கலங்கம், அது எப்படி நீ வந்து நைட்டு ஒரு ஆம்பளை
ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவேன். சீச்சி உனக்குலாம் வெக்கமா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி வேணும்னே ஹீரோயின் சீனை போடுறா. அவளுக்கு ஹீரோவை போக சொல்லத்துக்கு மனசு இல்லை, அதுக்காக இவ்வளோலாம் பேசுகிறாளா. உடனே அந்த பொம்பளை செம்ம கடுப்பாயிடுறா. என்னையே நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, என்ன சொன்னாலும் சரி நான் சைன் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிடுறா. மேடம், இந்த கம்பெனிக்காகவும் உங்களுக்காகவும் நான் என்ன வேணாலும் செய்யலான்னு இருக்கேன், நீங்கள் எதுக்காக என்ன வேணாம் நீங்கள் ஆசைப்பட்டிருந்தா நான் நைட்டு போயிருந்திருப்பேனே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. சாச்சா அப்படிலாம் இல்லை, கம்பெனிக்காக எதனா நான் செஞ்சே ஆகணும்னு நினைக்கிறேன், அவங்க இன்னும் போயிருக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட நான் போய் ஓகே சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன், நீ போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அதுதான் கேட்குறேன், அதுதான் ஏன் போகக்கூடாது, நான் அந்த பொம்பளை கூட போய் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் போகக்கூடாதுன்னு சொல்ற, அதுக்கான கரெக்டான ரீசனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். போடா பொறுக்கி போயிலே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச ஒரு தள்ளிட்டு அங்க இருந்து வேகமா ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே செக்ரட்டரி வரான். வந்த உடனே சார் உங்க சித்தப்பாவை லாக் பண்றதுக்கு எல்லா விதமான ப்ரூஃபும் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றான். சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போனா இல்லையா, அவளை வந்துட்டு சித்தப்பங்காரனோட மேனேஜர் போய் பார்க்கறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர வச்சு அவளுக்கு ட்ரக் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். அவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேலே இருக்க கடுப்பில் ஒத்துக்கிறா. அர்ஜென்ட்டில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால ஹீரோயின் மட்டும் தனியாகவே வந்துடுறா. அவளுமே வந்து நம்பி அவள் குடிக்கிற ட்ரிங்கையும் குடிச்சிடுறா. ஹீரோயினை அங்கேயே தனியாக விட்டுட்டு கிளம்பிடுறாள். ஆல்ரெடி அங்கே ஆளெல்லாம் செட் பண்ணிட்டான் போல. அந்த ஆள் வந்து ஹீரோயின் கிட்ட வாமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் நல்ல வேலையாக கரெக்ட் டைமுக்கு ஹீரோ வரான் பாரு, மூஞ்சிலேயே எத்தி ஒன்று விடுறான், போடா ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்பதான் சொல்றா, நான் ஒரே ஒரு கிளாஸ் ஒயின் தான் குடிச்சேன், ஆனா எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றா. அவளால நடக்கவே முடியலையா. உடனே ஹீரோ என்ன பண்றான்னு தூக்கிட்டு போறான். அதை வந்துட்டு நம்ம சித்தப்பங்காரனோட மேனேஜர் வீடியோ எடுக்கிறான். ஹீரோ நேரம் ஹீரோயினை அவளோட ரூம்கே கூட்டிட்டு போயிடுறான். இவன் மாஸ்க் எல்லாம் கட்டிடுறா. ஆனா ஹீரோ யாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது இல்லையா, அதனால அவளால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோவை கெஸ் பண்ண ட்ரை பண்றா. அப்பவும் ஹீரோ வேண்டாம்னு சொல்றானா. ஆனாலும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எல்லாமே முடிச்சு போயிடுது. மறுநாள் காலையில ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ மாஸ்கே இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கான் பக்கத்துல. டக்குன்னு பார்த்த உடனே இவளுக்கு பதட்டம் ஆயிடுது. அடே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறா. உடனே ஏன் இன்னும் கூட என்ன அடையாளமே தெரியலையா என்ன அப்படின்னு ஒன்னதான் வாய்ஸை கேட்டு, ஓ நீயா, உன் கூடயா இன்னைக்கு நைட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி போயிடுறா. ஐயோ போச்சே மான மரியாதைலாம் போச்சே, இந்த மாதிரி குடும்பத்தை பேரையே கெடுத்துட்டேனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. இது பாரு, எதுவும் புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை, உனக்கு தான் உன் புருஷன் தான் இல்லையே, அதுக்கப்புறம் எதுக்காக கவலைப்படுற, அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றான். சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட பேரை அசிங்கப்படுத்தி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றது தானே எண்ணம். நேரா வந்து காலையிலேயே என்ன பண்றாருன்னா ஹீரோயினோட ரூம்க்கு வராரு. மேடம்க்கு எல்லாமே தெரியுன்றதுனால பாட்டிமா வாசல்லே நின்றுக்கிட்டு, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை ரூம்க்கெல்லாம் நீ போகக்கூடாது, அது மட்டும் இல்லாம வீட்டு மருமக, என்னம்மா தூங்குறியா எழுந்துட்டியாமா அப்படின்னு பொறுமையா கதவை தட்டி பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ சிக்னல் கொடுக்குற மாதிரி தான் குரல் கொடுக்குறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றானா, இங்க இருந்து குதிச்சு போ அப்படின்னு சொல்றா. அடிப்பா ஏய் 3 மாடியில இருந்து குதிச்சு நான் எப்படி போறது வீட்டுக்கு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்படிதான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா எனக்கு காலோ கையோ உடஞ்சிரும், அதுக்கு பதில் நான் வந்துட்டு அவங்களையே வெளியில நிக்கிறவங்களே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை பாரு ப்ளீஸ் தயவு செஞ்சு போ, இல்லைன்னா என் பேரு மானம் மரியாதை எல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் நம்ம பேசிக்கலாம், நேற்று நடந்த எல்லாத்தையுமே மறந்துரு, அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்றா. ஹீரோவோட போட்டோவை ஹீரோயின் அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கா. இருந்தாலும் அவளுக்கு தான் வந்து ஞாபகம் இருக்காது இல்லையா, அவளுக்கு தெரியவே இல்லை. ஏய் உண்மையா பாரு, நான் மாஸ்க் எல்லாம் கட்டிட்டேன், இன்னமும் என்ன யாருன்னு தெரியலையா உனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, இதை பாரு சரி ஓகே நீ அழகா தான் இருக்க, நீ ஹேண்ட்ஸமா இருக்க, நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், ஏன் நான் கூட கொஞ்சம் தடுமாறிட்டேன், எனக்கு ஒன்று பிடிச்சி கூட போயிடுச்சு, எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன், ஆனா தயவு செஞ்சு இங்க இருந்து போடா அப்படின்னு கெஞ்சுறா. நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டல, அது போதும், மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். கரெக்டா ஹீரோ கிளம்பின உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, சித்தப்பங்காரன் எவ்வளவு தடுத்தும் உள்ள வந்துடுறான். அவங்க தங்கச்சும் தம்பியும் எவ்வளவு தடுத்து பாக்குறாங்க, அவர் கேட்கற மாதிரி இல்ல உள்ள வந்துடுறாரு. அம்மா செமையா திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்த மருமகளை இவ்வளவு அசிங்கப்படுத்துறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அவர் ஆனா கண்ணு அப்படியே மேயுது, எங்கன்னா யாருன்னா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறமா பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன
என்னம்மா நல்லா தூங்குனியாமா, நைட்டு பூரா தூங்குனியாமா அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்ல பேசுறாங்க. இவளுக்கு அது புரியல. இவ வந்து நான் நல்லா தான் தூங்குனேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தா பாடி கார்டு வந்து ரிசைன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ரட்டரி சொல்கிறாரு. அதை கேட்டு ஹீரோயினுக்கு தாங்கிக்க முடியல. உடனே அவனை கால் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் மேடம், அவர் அட்டன் பண்ணலை அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஹீரோ வந்து அவனாவே ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்ற பிளான் போட ஆரம்பிச்சிட்டான். அதே நேரத்துக்கு ஹீரோயினோட வீட்டில் காட்டுறாங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா தங்கச்சிக்காரிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் வந்துட்டு இவளை ஏமாத்திட்டு இருக்கான். அதனால இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளிட்டு இவளை அந்த வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஹீரோயினோட அப்பங்காரனுமே இது எல்லாத்துக்கும் உடந்தையா இருக்கான். ஹீரோயின் டவுட்டோட தான் இந்த இடத்துக்கு வரா. ஹீரோயின் தனியாக இருக்கும் போது செக்ரட்டரி கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன வேணாலும் கொடுப்பாங்க, தயவு செஞ்சு என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றாது அப்படின்னு சொல்கிறா. ஒயினை கொடுத்து குடிமான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் டயட்டில் இருக்கேன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ குடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, நமக்கு ஆபத்து, வா போகலாம் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து அவள் ஓட பார்க்குறா. ஆல்ரெடி இவங்களோட ஃபேமிலியை மொத்தமாக எல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க. அதனால ஆளுங்களெல்லாம் சுற்றி செட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சமும் நியாயமே கிடையாது. நீங்கள் எப்படி இந்த மாதிரி நடந்துப்பீங்க? உங்கள் பொண்ணால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்ன வந்துட்டு இந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் திணிச்சிங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் உங்கள் பொண்ணை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சண்டை போடுறா. எங்களுக்கு இதை பற்றி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு செக்ரட்டரி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கெல்லாம் தெரியாது, ஹீரோக்கு வந்து ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இவங்களை எதனா பண்ணீங்க அப்படின்னா சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதுதான் அவன் எப்பயோ சேர்த்து போயிட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அவர் சாகலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் இங்கே வருவார் அப்படின்னு சொல்கிறான். அவன் செத்து பல மாதம் ஆயிடுச்சு, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து சும்மா இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி ஏமாத்தலான்னு நினைக்காத. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இவங்க 2 பேரையுமே சேர்த்து நாங்கள் கொண்டுட்டு உங்கள் 2 பேருக்கும் கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லி கதை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. தைரியம் இருந்தால் நீ வேணா அதை பண்ணிட்டு பார்க்கலாம். ஹீரோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வருவார் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கே கொஞ்சம் குழப்பமாயிடுது. ஐயோ, நம்மளோட பாஸ்ட் லைஃபுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, அப்போ என்னெல்லாம் மாறுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. பரவாயில்ல, அது என்னவா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கிறேன், இப்போதைக்கு இதை நீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அவள் வாயில் ஒயினை ஊற்ற பார்க்குறா. அவள் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பட டைட்டில் மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோ அங்கே வீட்டுக்குள்ளே வராரு. பார்த்தா இவ்வளோ நேரமுமே வந்துட்டு ஆன் கால்லேயே தான் வந்து செக்ரட்டரி இருந்திருக்கான். அதனால இங்கே நடந்த எல்லா விஷயமுமே ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஹீரோ ஆளுங்களோடையே இங்கே வந்துட்டான். இப்போ ஹீரோயினுக்கு இதுதான் புருஷன்னு தெரியாது இல்லையா. நீ இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த, ஒன்று எதுக்கு எல்லாரும் சேர்மன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன பண்ணுறது, எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, பொண்டாட்டிக்கே புருஷன் அடையாளம் தெரியலன்னு சொல்லும் போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. நான் தான் உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க, சும்மா நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க, தப்பாக நினச்சிக்கிட்டீங்களா, நாங்கள் ப்ராங்க் பண்ணி விளையாடணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே தங்கச்சிக்காரி கேட்குறா, என்னது நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவங்க எல்லாரையும் வந்துட்டு பாவமே பார்க்காம போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஆனால் அதே நேரம் ஹீரோயினுக்கு மனசு கஷ்டம். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் வரைக்கும் நீ என்னை பாடி கார்டை நினச்சி ஏமாற்றிக்கிட்டு தானே இருந்த, என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டு நீ யாரோ அப்படின்னு நினச்சி தானே நான் கூட இருந்தேன், என்னை நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அது என்னவா இருந்தாலும் அது நான் தான், நீ எந்த வகையிலையும் அதுக்காக ஃபீல் பண்ண தேவையில்ல, இது எல்லாத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். நீ பண்ண தப்ப என்னால் ஏற்றுக்கவே முடியாது, கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், போடா சேர்தான் அப்படின்னு பிடிச்ச ஒரு தள்ளி விட்டுறா. உன்கிட்ட நிறைய வாட்டி நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன், நீ தான் கண்டுபிடிக்கல, அது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் சேர்ந்து வர்றதை பார்த்த உடனே பாட்டி, தம்பி, தங்கச்சி எல்லாருக்குமே வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ஹீரோ வந்து பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றான். அதாவது சித்தப்பா தான் இது எல்லாத்துக்கும் காரணம், என்னை கொலை பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட பாட்டி அவ்வளோதான் இடிஞ்சு போயிடுறாங்க. எதா இருந்தாலும் நான் அவனை வச்சுக்கிட்டு தான் பேசுவேன், நான் டின்னருக்கு அவனை வர சொல்றேன், நீ வந்தது அவனுக்கு இன்னும் தெரியாது,
அதுக்கப்புறம் எல்லாரும் நேரில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டின்னருக்கு அங்கிளும் வந்துடுறாரு. இன்னமும் உட்காந்துட்டு இருக்க ஹீரோவை கவனிக்கவே இல்லை அவரு. அப்புறமா என்னம்மா திடுதுப்புன்னு எதுக்குமா கூப்பிட்டீங்க அப்படின்னும் போது, என்னடா கண்ணாடியை போட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவரும் கண்ணாடியை போட்டு பாக்குறாரா, ஹீரோ தான் அப்படின்ன உடனே இவருக்கு சிரிக்கிறதா இல்லை வந்துட்டு ஷாக்ல இருக்கிறதா அப்படின்னு தெரியல. ஒரு கலந்த மாதிரி கலவையான ரியாக்ஷனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் செக்ரட்டரி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவரை பத்தி எல்லா ப்ரூஃபையும் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க அப்பா காலத்துல இருந்து என்னென்ன ஊழல்லாம் பண்ணாருன்னு அது எல்லாத்தையும் கொண்டு வராங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை தனியா டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், இதெல்லாம் நீங்க என் மேல போடுற வீண் பழி அப்படி இப்படின்னு சொல்லி சீன் எல்லாம் போடுறாரு. சரி, வீண் பழியாவே இருக்கட்டும், நாங்க தப்பானவங்களாவே இருக்கட்டும், நீ கம்பெனியை விட்டு வெளியில போ, இது வந்து இவங்க அப்பாவோட கம்பெனி தானே அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் உண்மையான முகம் வெளியில வருது அப்படின்ற மாதிரி, நான் ஏன் போகணும், அவன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது கூடியே இருந்து ஹெல்ப் பண்ணது நான் தான், அதுக்காக இனிமே நான் தான் இந்த கம்பெனியில சேர்மனாக இருப்பேனே தவிர நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் அவரே சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அப்படியே பாட்டிமா திகைச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா, இவர் எதிர்பார்க்கவே இல்லை இவரை போலீஸ்ல பிடிச்சி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்றாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அம்மா, நான் உன் புள்ளமா, நீ பெத்த புள்ளமா அப்படின்னு கதறிக்கிட்டே போறாரு. பாட்டி எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சா ஹீரோயின் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆயிட்டு இருக்கா. எதுக்காக இப்ப ரெடி ஆகுற, எங்க போற அப்படின்னு கேக்குறான். நான் எங்கேயோ போறேன், ஆனா இங்க உன் கூட இனிமே இருக்க மாட்டேன், நான் வந்து வேலை முடிஞ்சிடுச்சு, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும்னு நினைச்சேன், நீயும் தான் இப்ப உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சிடுச்சுல, என் வேலை முடிஞ்சிடுச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பாக உன்னை நான் எந்த காரணத்தை கொண்டும் விடவே மாட்டேன், தயவு செஞ்சு என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ, எதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றது உன் கண் எதிர்க்கே நான் காட்டிட்டேன், இதுக்கப்புறமும் நீ எதுக்காக என் மேலே கோவமாக இருக்க, இருந்தாலும் நான் எத்தனை வாட்டி என் மூஞ்ச பார்த்தா உனக்கு தெரியலையான்னு ஹிண்ட்டு கொடுத்தேன், நீ தான் என்னை கண்டே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாளா, டிவோர்ஸ் வேணுமா அம்மா, அவளை இதுக்கப்புறம் உன்னை வெளியில் விட்டா தானே நீ டிவோர்ஸ் வாங்கிறதுக்கெல்லாம் போவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு கொஞ்சமாக கோவம் தானே தவிர ஹீரோவை பிடிக்காமலாம் இல்ல. மறுநாள்ல இருந்து இன்னமும் ஹீரோவோட கவனிப்பு பெரிய பல மடங்கு அதிகமாயிடுது. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஹீரோ வேற கல்யாணம் ஆகி இவ்வளவு நாளும் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்கோம் எங்க இருக்கோம்னு கொஞ்சமும் கவலைப்படாம எல்லா இடத்துலயும் ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானா. பாட்டி, தங்கச்சி, தம்பி எல்லாரும் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் ஹீரோயினே வந்து சேர்மனா கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கும் அது சந்தோஷமா தான் இருக்கு. அதனால அவளே வந்து கண்டினியூ பண்ண போறா சேர்மனா. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கல்லறைக்கு போறாங்க. அங்க வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப இது தங்கச்சிக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு கூத்த வர ஹீரோயின. ஆனா ஹீரோ நல்ல வேலையா நோட் பண்ணிடுறான், எட்டி ஒன்னும் விடுறான். முதல்ல பண்ண தப்புக்காவது உன்னால வெளியில வர முடிஞ்சது, மறுபடியும் இந்த கொலை முயற்சி பண்ணிட்ட இல்லையா, கண்டிப்பா ரொம்ப நாளுக்கு உன்னால வெளியில வரவே முடியாது, போயிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க உள்ளே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேசிக்கிட்டே இருந்த ஹீரோயின் சடனா அப்படியே மயக்கடிச்சு ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்து பார்த்துட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னது அப்பாவாக போறேனா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். பாட்டிக்கு அதெல்லாம் விட சந்தோஷம். பாட்டி பயங்கர குஷி ஆயிடுறாங்க. அதோட பல மாசம் கழிச்சு காட்டும் போது தம்பி கிட்ட ஒண்ணு தங்கச்சி கிட்ட ஒண்ணுன்னு கொடுத்துட்றாங்களா. இவங்க ரெண்டு பேரும் பாவப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் புதுசுல நம்ம டேட்டிங் எல்லாம் போல, லவ்வும் சரியா பண்ணல, அதனால இப்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாம ரெண்டு பேரும் டிமிக்கி கொடுத்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.